Hello everyone, welcome to IAS Legislature. இன்னைக்கு நம்ம விஷன் மெட்டீரியல் 2021 கரண்ட் அஃபேர்ஸ் தமிழில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சோஷியல் இஷ்யூஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ சோஷியல் இஷ்யூஸில் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 child பாலிசி. என்னன்னா குஜராத்தில் முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷன்ஸில் நிற்கிறதுக்காக ஒரு 3 கேண்டிடேட்ஸ்க்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது அப்படி சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு பார்க்கலாம். குஜராத் பொறுத்த வரைக்கும் அந்த லோக்கல் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் படி யாருக்கெல்லாம் 2 சைல்டுக்கு மேலே இருக்குதோ அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா இந்த எலெக்ஷன்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாயத்து தென் வந்து முனிசிபாலிட்டியில் கவுன்சிலர் ஆகிற இன்னொன்று வந்து முனிசிபல் கார்பரேஷனில் நிற்கிறதுக்குலாம் அவங்க வந்து இன்எலிஜிபிள். ஓகே, ஸோ ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ க்ரோயிங் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நிறையா மெஷர்ஸ் வந்து நிறையா கவர்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிற மெஷர்ஸ் நம்மளுடைய எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து அதை ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எலெக்ஷன்ஸில் நிற்கிறவங்க ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் அவங்க வந்து மக்களுக்கு சொல்ல முடியும் இல்லையா? அதனால யாரும் எலெக்ஷன் ரெப்ரசன்டேட்டிவாக நிற்கிறாங்களோ ஸோ அவங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு 2 குழந்தைகளுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த பாலிசி தான் இந்த 2 child பாலிசி. ஓகே, இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த 2 child பாலிசி என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து உங்களுக்கு இவ்வளோ குழந்தைங்க தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நேஷனல் பாலிசி ஒன்றுமே நம்மள்ட்ட கிடையாது. ஓகே, ஸோ அது வந்து நம்மளோட இஷ்டம், நம்மளுக்கு எவ்வளோ குழந்தைங்கனாலும் இருக்கலாம். ஓகே, ஆனால் ஃபேமிலி வெல்ஃபேர் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஃபுல்லாக வாலண்டரி. நம்மளுக்கு பாப்புலேஷன் கண்ட்ரோலபிளாக இருக்கணும், நம்மளுக்கு இவ்வளோ தான் குழந்தைங்க இருக்கணும்னா நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்னொன்று டிசம்பர் 2020 ஒரு பிஐஎல் வந்து ஃபைல் பண்ணியிருப்பாங்க சுப்ரீம் கோர்ட்டில். என்னென்னா யாருக்கெல்லாம் 2 குழந்தைகளுக்கு மேலே இருக்குதோ ஸோ அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு எந்த ஒரு சப்சிடிஸ் கொடுக்கக்கூடாது, எந்த ஒரு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு பிஐஎல் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. பட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஹோம்லி வெல்ஃபேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இது வந்து வேண்டாம் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஓகே, சாரி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். ஓகே, ஸோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இது வேண்டாம் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம 2 child பாலிசியை லீகலி என்ஃபோர்ஸபிள் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ ஏன்னா அது ஒருத்தவங்களோட ப்ரைவசியை போய் நம்ம பாதிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அது ஃபர்ஸ்ட் ரீசன். இருந்தால் கூட சில ஸ்டேட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அசாம், மகாராஷ்டிரா, ஒடிஷா, ராஜஸ்தான், தெலங்கானா, ஆந்திர பிரதேஷ் இவங்கெல்லாம் ஏதோ ஒரு ஃபார்மில் 2 child பாலிசிங்கிறத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே, ஸோ ஏன் வந்து இப்போ 2 child பாலிசி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்று வந்து ஹெல்த் கான்சிக்வன்சஸ் வச்சு. ஏன்னா ஒரு மதர் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைல்டுக்கு வந்து பர்த் கொடுக்கறதுக்கு ஒரு 5-10 சைல்டுக்கு பர்த் கொடுக்கறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ அவங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப பாதிக்கப்படும், அவங்க ரொம்ப வீக்காக இருப்பாங்க. ஸோ அதனால் மெட்டர்னிட்டி டிப்ளீஷன் சிண்ட்ரோம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப வீக்னஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால என்ன பண்ணிடணும்னா நம்ம இந்த 2 childோட ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அது மதருக்கு ரொம்ப நல்லது அப்படி. ஓகேவா? இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா லிமிட்டட் ரிசோர்ஸஸ். நம்ம இந்தியா வந்து ரொம்ப யங் கண்ட்ரி. 60% பாப்புலேஷன் எடுத்துட்டோம்னா அவங்க வந்து 35 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க தான் இருக்கிறோம். ஆனால் லிமிட்டடான ரிசோர்ஸஸ் தான் இருக்குது. ஸோ அதிகமாக இன்னும் பாப்புலேஷன் போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ரிசோர்ஸ் கம்மியாயிரும், ரிசோர்ஸஸ் ப்ராப்ளம் ஆயிரும். அதனால வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த ஒரு பாலிசி. இன்னொன்றுனா ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப். இப்போ வந்து நம்மளுக்கே தெரியும் ஒரு 10 பிள்ளைங்க இருக்கிறதுக்கும் ஒரு 2 பிள்ளைங்க இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு நம்ம நல்ல ஸ்கூலில் சேர்க்கலாம், அப்புறம் அவங்களுக்கு நல்ல எஜுகேஷன், அப்புறம் நல்ல ஹெல்த் அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம்ல. ஸோ வந்து ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப்காக இந்த மாதிரி பாலிசிஸ் எடுத்துக்கிறாங்க. இன்னொன்று புவர் பீப்புள் அப்புறம் வில்லேஜ் பீப்புள் கிட்டலாம் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பற்றி ஒரு அவேர்னஸ் இருக்கிறது இல்லை, சரியா? ஸோ அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் இது கொண்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இதோட நீட். இன்னொன்று நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் என்னன்னா இந்த மாதிரி ஒரு பாலிசி ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலி 1991 சென்சஸ்க்கு அப்புறம் தான் நிறையா ஸ்டேட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா 2 child தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பஞ்சாயத்து போஸ்ட்டும் கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஆனால் அப்படி நம்ம பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா மென் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட வைஃப்ஸ் வந்து தேர்ட் child வந்து ப்ரெக்னென்ட் ஆனாங்கன்னா அவங்கள வந்து டிவோர்ஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, இல்லைனா அவங்கள விட்டுட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு 2 child பிறக்கும்போதே அவங்களுக்கு என்ன சைல்டு வேணும்னு அவங்களே சூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ செக்ஸ் செலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீமேல்லாம் எங்களுக்கு பொன் குழந்தைங்க வேண்டான்னு அதை வந்து அபார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. சிலவங்க வந்து எங்களுக்கு மேல் சைல்டு வேணான்னு அப்படி அபார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி செக்ஸ் செலெக்ஷன்ஸ் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அன்சேஃபான அபார்ஷன்ஸ் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. இன்டர்நேஷ்னல் வைஸும் பார்த்துட்டிங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் அவ்வளோ தூரத்துக்கு என்கரேஜபிளாக இல்லை. ஏன்னா சைனாவில் வந்து 1 child பாலிசி வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதோட விளைவாக இப்போ அதோட பாப்புலேஷன் வந்து ரொம்ப வயசாகிட்டே போகுது. ஓகேவா? ஒர்க்கிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஏன்னா எங்கே வந்து யங் பீப்புள் அதிகமாக இருக்கிறாங்களோ அங்கே தான் வந்து ஒர்க்கிங் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். பட் இங்கே வந்து ஒர்க்கிங் ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா மேல் சைல்டு அதிகமாக இருக்கிறவங்க ஃபீமேல் சைல்டு கம்மியாக இருக்கிறாங்கன்னா ஃபீமேலெல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா டிராஃபிக்லிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் வந்து ஃபோர்ஸ்டாக ப்ராஸ்டிடியூஷனில் ஈடுபட வைப்பாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால 1 child பாலிசி அப்படிங்கிறது ஒரு நாட் அட்வைசபிள் அப்படின்றாங்க. ஓகே, இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயம். எப்போ வந்து நம்ம ஒரு விமனோட இன்கம் அதிகமாகுதோ, எப்போ ஒரு விமன் ஒர்க் போக ஆரம்பிக்கிறாங்களோ, எப்போ ஒரு விமன் படிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போமே வந்து அது கம்மியாகுது. ஸோ இந்த மாதிரி மெஷர்ஸே ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நேஷனல் ஹெல்த் ஃபேமிலி சர்வே 5 கண்டக்ட் பண்ணி பார்க்கும்போது நிறையா விமெனுக்கு 2 குழந்தைங்க இல்லை 2 குழந்தைக்கு கம்மியாக தான் குழந்தைங்க இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதனால நம்ம கண்டிப்பாக எல்லாருக்கிட்டே போய் நீங்கள் 2 குழந்தைங்க தான் இருக்கணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணணுங்கிற ஒரு கட்டாயமான நிலைமை நம்மக்கிட்ட இப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சில கம்யூனிட்டி
கம்யூனிட்டிஸில் டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்சிஸ் எடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து ரொம்ப அழியிற தருவாயில் இருக்கிறாங்க அவங்களுடைய கம்யூனிட்டி. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் 2 சைல்டு தான் வைக்கணும் அப்படின்னா அந்த கம்யூனிட்டியே அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஸோ இதெல்லாம் நெகட்டிவான கான்சிக்வன்சஸ் அப்படின்றாங்க. ஓகேவா? இன்னொன்று இன்டர்நேஷனல் வைஸாக பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் பாப்புலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் டிக்ளரேஷன் இன் 1994 இந்தியா சிக்னேச்சரி. ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன அப்படின்னா ஒருத்தவங்களோட இண்டிவிஜுவல் ரைட் அப்படின்னா இப்போ எனக்கு எவ்வளோ குழந்தைங்க வேணும்னு நான் சூஸ் பண்ணணும், அது என்னோட இண்டிவிஜுவல் ரைட். அதில் வந்து நீங்கள் கவர்மெண்ட் வந்து தலையிட முடியாது. அதுதான் இந்த கன்வென்ஷன். ஓகே, ஸோ நம்ம அந்த கன்வென்ஷன்லையும் சைன் பண்ணிட்டு இன்னொரு சைடு போய் நீங்கள் 2 குழந்தைங்க தான் வைக்கணும் அப்படின்னா ஸோ அது வந்து ஒரு 2க்கும் கான்ட்ராக்டரி ஆகுதுல்ல. ஸோ அந்த கான்ட்ரடிக்ஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இது சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்றாங்க. இன்னொன்று யாருக்கெல்லாம் 2 சைல்டுக்கு மேலே இருக்குதோ ஸோ அவங்களுக்கு தான் இந்த பெனிஃபிட்ஸ் கிடையாது அப்படின்னா ஸோ அது ஒரு ஃபார்ம் ஆஃப் இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு இது வேணாம் அப்படின்ற மாதிரி இதுக்கான ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏன் வேணும் அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஃபர்டிலிட்டி ரேட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்டிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 15 to 45 அப்படிங்கிறது தான் ஒரு விமனோட சைல்ட் பியரிங் ஏஜ். ஓகேவா? ஸோ அந்த பீரியட் ஆஃப் 30 இயர்ஸில் ஆக்சுவல் பியரிங் ஆஃப் சில்ட்ரன் வந்து அவங்களுக்கு எவ்வளோ இருக்கிறாங்க, அவங்களோட ஒரு விமனோட ரீப்ரொடக்டிவ் லைஃப்பில் அவங்க எவ்வளோ குழந்தைங்க வந்து பியர் பண்ணுறாங்க, அதுதான் வந்து ஃபர்டிலிட்டி. ஓகே, ஸோ ஃபர்டிலிட்டி ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஒரு 1000 ஃபீமேல் இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ அந்த 1000 ஃபீமேல் எடுக்கும்போது எவ்வளோ லைவ் பர்த் வந்து வருது. ஓகேவா? ஸோ அதை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. சரி, அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு ரிசல்ட் தான் நம்மளுக்கு என்னென்னா ஃபர்டிலிட்டி ரேட். ஓகே, இன்னொன்று வந்து டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட். டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் அப்படின்னா என்னென்னா இப்போது ஒரு விமன் இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த விமனுக்கு அவங்களோட வாழ்நாளில் எத்தனை நம்பர் குழந்தைங்க பிறக்கும். ஓகேவா? ஸோ அதை நம்ம வந்து எப்படி அஸ்யூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அவங்க சைல்ட் பியரிங் ஏஜில் எந்த ஒரு மார்ட்டாலிட்டி ரேட்டுமே இல்லை. இப்போ அவங்க ஒரு விமன் இருக்கிறாங்கன்னா அந்த விமன் வந்து சைல்ட் பியரிங் ஏஜில் மற்ற விமன் யாருமே இறக்குறது இல்லை அப்படிங்கிறத வச்சு கனெக்ட் பண்ணுறோம். ஒரு ஸ்பெசிஃபிக்கான கண்ட்ரியில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரெஃபரன்ஸ் பீரியட் எடுத்து ஃபர்டிலிட்டி ரேட் கனெக்ட் பண்ணுறோன்னா அதான் டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட். ஓகேவா? ஸோ டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு விமன் அவங்களுடைய ரீப்ரொடக்டிவ் லைஃப்பில் எவ்வளோ நம்பர் ஆஃப் சில்ட்ரன் வந்து அவங்களால பியர் பண்ண முடியும். அப்போ நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிக்கிறோன்னா எந்த ஒரு ஃபீமேல் மார்ட்டாலிட்டியுமே அங்கே இல்லை சைல்ட் பியரிங் ஏஜில் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விமன் யாருமே இறக்கலை அப்படிங்கிறத நம்ம வந்து வச்சு ஃபர்டிலிட்டி ரேட் கனெக்ட் பண்ணோன்னா அதான் டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட். ஓகேவா? தென் ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் ஆஃப் ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது என்னன்னா டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்டோடைய 2.1. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பாப்புலேஷன் இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளோட தாத்தா பாட்டி அவங்களெல்லாம் நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷனை இன்னொரு ஜென்ரேஷன் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அந்த எக்ஸாக்டான டைம் எவ்வளோ, அந்த எக்ஸாக்டான லெவல் ஆஃப் ஃபர்டிலிட்டி எவ்வளோ, அதுதான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் ஃபர்டிலிட்டி. ஓகே, ஸோ இது வந்து ஃபர்டிலிட்டி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ அந்த நியூஸ் சொல்லிட்டு இதுக்கு வே ஃபார்வர்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 2 child பாலிசி வந்து நம்ம அதிகமாக நீங்கள் 2 child தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம லீகல் ஏஜ் ஆஃப் மேரேஜ் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் விமன் அப்படிங்கும்போது நீங்கள் 24 இயரில் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா இப்போ 18 to 21 அப்படின்னு மாற்றும்போது அப்போ வந்து சைல்ட் பியரிங் ஏஜ் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். அந்த டைமில் அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் கிடைக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கே ஒரு வந்து செட் ஆஃப் தாட்ஸ் வரும். ஓகே, நம்ம வந்து இவ்வளோ சைல்டு தான் நமக்கு இருக்கணும், அப்போ தான் நம்ம உங்களுக்கு வந்து நல்ல ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் கொடுக்க முடியும்னு அவங்களுக்கே தோணும் இல்லையா? ஸோ அதை சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம எஜுகேஷன் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் விமனுக்கு, அதுவும் முக்கியமாக கேர்ள் சைல்டுக்குன்றாங்க. ஓகே, அப்போ தான் அவங்களுக்கு வந்து அவங்களோட ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸ் அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுன்றாங்க. இன்னொன்று வந்து கம்யூனிட்டி லீடர்ஷிப்ஸ் எல்லாரையும் சேர்த்து இதில் இன்வால்வ் பண்ணணும், அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாப்புலேஷன் க்ரோத் பற்றி நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணணுன்றாங்க. அப்புறமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெடியூசிங் இப்போ நம்மள்கிட்ட இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸையும் நம்ம எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா கான்ட்ரசெப்ஷன்ஸ் வழியாக, அப்புறமேட்டு கம்யூனிகேஷன் வழியாக. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய தாட்ஸ் அவங்களோட பிஹேவியர் சேஞ்ச் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் கொண்டு வர முடியும் அப்படின்னு வந்து சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு மேன் வந்து 12 year old கேர்ள் சைல்டு கிட்ட தப்பாக நடந்திருப்பார். ஓகேவா? ஸோ அவரை வந்து இந்த போக்சோ ஆக்டுக்கு கீழே கைது பண்ணாமல் பாம்பே ஹைகோர்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா செக்ஷன் 354 ஆஃப் ஐபிசிக்கு கீழே கைது பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அது வந்து இந்த போக்சோ ஆக்ட் கீழே வராது அப்படின்றாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் இருந்தால் மட்டும்தான் அது வந்து போக்சோ ஆக்ட் கீழே வரும். மற்றபடி சும்மா பார்த்து பேசிக்கிட்டோம் ஒருத்தவங்களை வந்து அப்படியே அப்யூஸ் பண்ணோன்னா அது வந்து இந்த ஆக்ட் கீழே வராதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்டே கொடுத்துருப்பாங்க அவங்களோட ஆர்டருக்கு. ஓகே, ஏன்னா இந்த ஒரு கேஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்போ எல்லாருமே வந்து ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் இல்லாமல் எல்லாரையும் அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுக்கு ஒரு முன்மாதிரி அது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால நம்ம வந்து இந்த போக்சோ ஆக்ட் பற்றி பார்க்கலாம். இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சில்ட்ரனுக்கு, ஓகேவா, சில்ட்ரன் அப்படின்னா 18 yearsக்கு கீழே யார் இருந்தாலும் போத் மேல் அண்ட் ஃபீமேல். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு வந்து எந்த விதமான செக்ஷுவல் அசால்ட், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், தென் பார்னோகிராஃபி, இந்த மாதிரி எல்லா அஃபென்சஸ்லேயும் வந்து அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு ரூல்ஸ் தென் ரெகுலேஷன்ஸ் தான் இது
இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் வந்து யுஎன் கன்வென்ஷன் ஆன் தி ரைட்ஸ் ஆஃப் சைல்டு 1989 அது வந்து நம்ம எப்போ நம்ம ஏற்றிருப்போம் அப்படின்னா 1992ல் ஏற்றிருப்போம். ஓகேவா, அந்த கன்வென்ஷனை. ஸோ நம்மளுடைய என்ன அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக கேர்ள் சைல்டு அப்புறமேட்டு எல்லா குழந்தைங்களையும் பாதுகாக்கிற கடமை வந்து நம்மளுக்கு இருக்குது. ஓகேவா, இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஜுடிஷியல் ப்ராசஸ்லையும் இப்போ ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைகிட்ட யாராவது தப்பாக நடந்துக்கிறாங்கன்னா ஒவ்வொரு ஜுடிஷியல் ப்ராசஸ்லையுமே அந்த குழந்தைகிட்ட நம்ம அப்ரோச் பண்ணுற விதம் அப்படிங்கிறது வந்து சைல்டு ஃப்ரெண்ட்லியான மெக்கானிசம்ஸ் வந்து அங்கே இருக்கணும் அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுறது இந்த இது. ஓகேவா, ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கோட்ஸ் வந்து டெசிக்னேட் பண்ணுறாங்க. ஓகேவா, இன்னொன்று என்னென்னா, இப்போ ஒரு இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா ஸோ அதை வந்து 2 months கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றாங்க. தென் அதுக்கான ட்ரையல் வந்து 6 monthsக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இந்த பர்பஸ்க்காகவே ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இப்போவே ஜுடிஷியரி கிட்ட நிறைய ப்ராப்ளம் இருக்குது, நிறைய கேசஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதில் இந்த கேஸும் கொண்டு வச்சோன்னா ரொம்ப ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது டிலேயாக கிடைக்கணுங்கிறதுனால இது என்ன அப்படின்னா, அந்த ஜஸ்டிஸ் டிலே கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, யாராச்சும் அந்த ட்ரஸ்ட் ஆஃப் அத்தாரிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டோ இல்லை ஸ்டாஃபோ, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் உள்ள ஒரு ஸ்டாஃபோ, போலீஸோ ஒரு கேர்ள் கிட்ட இல்லைனா ஒரு பாய் கிட்ட தப்பாக நடந்துட்டாங்க குழந்தைங்க கிட்ட அப்படின்னா ஸோ அது வந்து என்னென்னா அது வந்து கிரிமினல் கேஸாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. இன்னொன்று, இந்த இதை பொறுத்த வரைக்கும் க்ரூமிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் வந்து பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஓகேவா, ஏன் அப்படி பண்ணலை அப்படின்னா, க்ரூமிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து 11 ஆஃப் தி ஆக்ட் கீழே வரும். ஓகேவா, ஏதாவது ஒரு கேர்ள் இல்லைனா ஒரு பாய் குழந்தைங்க கிட்ட நம்ம வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகி நம்மளோட க்ளோஸ் ஆகிறதோட இன்டென்ஷன் என்னன்னா அவங்களை வந்து தப்பாக பயன்படுத்துறது. சரியா, ஸோ அவங்கள செக்ஷுவலி அப்யூஸ் பண்ணுறது நம்மளுடைய ஏமா இருந்துச்சு அப்படின்னா ஸோ அது க்ரூமிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கீழே வரும். ஓகேவா, இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, செக்ஷன் 67 ஆஃப் பி இந்த ஆக்டில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, க்ரூமிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிரிமினல் சம்மந்தப்பட்டது அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து அதை பற்றின ஒரு விஷயம். தென் இந்த 2019 இந்த போக்ஸ் ஆக்டை நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்போம். ஓகேவா, ஒரு திருத்தம் கொண்டு வந்து யாரெல்லாம் குழந்தைங்கிட்ட தப்பாக நடக்கிறாங்களோ அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மினிமம் பனிஷ்மெண்ட்லேருந்து பனிஷ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிப்போம். இன்க்ளூடிங் டெத் பெனால்ட்டி கூட இதில் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஓகேவா, டெத் பெனால்ட்டி எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா, பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் பண்ணாங்க இல்லைனா அக்ரிகேட்டிவ் பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் பண்ணாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு டெத் பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ஓகேவா, இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, செக்ஷுவல் அசால்ட் அப்படிங்கிறது பண்ணினது மூலமாக அந்த குழந்தை இறந்துருச்சு இல்லைனா ஏதாச்சும் ஒரு நேச்சுரல் கெலாமிட்டி மூலமாக, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் வெள்ளம் அந்த டைமில், சுனாமி அந்த டைமில் இல்லைனா நிலநடுக்கம் அந்த டைமில் ஒரு குழந்தைய யாராச்சும் வந்து செக்ஷுவலி அப்யூஸ் பண்ணியிருந்தாங்க, அதுவும் பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ அது வந்து என்ன வரும் அப்படின்னா அக்ரவேட்டட் பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்டுக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, இன்னொன்று சைல்ட் பார்னோகிராஃபி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஏதாச்சும் ஒரு கேர்ள் இல்லைனா ஒரு பாய் சைல்டுடைய ஃபோட்டோகிராஃபி இல்லைனா வீடியோ இல்லைனா அவங்களை வந்து டிஜிட்டலி கம்ப்யூட்டரைஸ்டு இமேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இமேஜ் வச்சு ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்துச்சு அப்படின்னா ஸோ அது வந்து சைல்ட் பார்னோகிராஃபி அப்படின்றாங்க. இந்த மாதிரி பார்னோகிராஃபி வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அந்த ஸ்டோர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸோ அது வந்து அஃபென்ஸில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, ஸ்டோர் பண்ணுறது தப்பு, அதை வந்து நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறது தென் அதை வந்து டிஸ்பிளே பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய தப்புன்றாங்க. ஓகேவா, ஸோ அப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூட்டே பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் வந்து இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கவர்மெண்ட் கேட்குறாங்க அப்படின்னா அப்போ மட்டும் பண்ணலாமே தவிர மற்றபடி எந்த ஒரு இதுலையும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, இன்னொன்று அப்படி கண்டென்ட் இருந்துச்சுன்னா ஸோ அதை நம்ம கண்டிப்பாக டெலீட் பண்ணிடணும், டெஸ்ட்ராய் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைனா அந்த இதை பற்றி நம்ம ரிப்போர்ட் பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்றாங்க. ஓகேவா, ஸோ அப்படி பண்ணலைன்னா அதெல்லாம் அஃபென்ஸ்க்கு கீழே வரும். ஓகேவா, ஸோ அதான் அந்த இதை பற்றின ஒரு விஷயம். தென் இந்த போக்சோ ஆக்ட் பார்த்துட்டிங்கன்னா 2020 ஓகேவா, இது என்னன்னா ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையுமே ஒரு வெரிஃபிகேஷன் ஸ்டாஃப் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, அதுவும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குழந்தைங்க எங்கெல்லாம் அதிகமாக வராங்களோ ஸ்கூல்ஸ் அப்புறமே ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் குழந்தைங்க அடிக்கடி வர ஹோம்ஸ் அங்கெல்லாம் என்னென்னா கண்டிப்பாக ஒரு போலீஸ் வெரிஃபிகேஷன் ஸ்டாஃப் இருக்கணும் அப்படின்றாங்க. ஓகேவா, இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைல்ட் ப்ரொடெக்ஷனுக்காக ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் தனித்தனியான பாலிசிஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஓகே, அப்புறமா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பீப்புள் அதாவது சில்ட்ரன் அப்படிங்கிறவங்களுக்கு பீரியாடிக் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஸ்கூலில் உள்ள எல்லாருக்குமே ஏஜ் பேஸில் நம்ம வந்து எஜுகேஷன் மெட்டீரியல் கொடுக்கணும். இப்போ சைல்ட் லைன் ஹெல்ப் லைன் வந்து 1098 இருக்குது, அது வந்து டோல் ஃப்ரீ நம்பர் எல்லாருக்கும் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்றாங்க. அப்புறம் இமோஷனல் தென் மென்டல் வெல்பீயிங்ஸ் வந்து எல்லாருக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைங்களுக்குலாம் அப்படின்றாங்க. ஓகேவா, இது போக போலீஸ் பர்சனல் இருக்கிறாங்க, ஃபொரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்கன்னா ஸோ அவங்களுக்கான திறமையை வளர்க்கணும் அப்படின்றாங்க. அப்புறம் ஏதாச்சும் ஒரு பர்சன் வந்து பார்னோகிராஃபிக் மெட்டீரியல் குழந்தைங்க வச்சிருக்கிற மெட்டீரியலை வந்து அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா ஸோ அப்போ என்ன அப்படின்னா அந்த குழந்தை அதில் இன்வால்வ் ஆகியிருக்கு அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக அந்த கண்டென்ட்டை கவர்மெண்ட்டுக்கு சொல்லணும், தெரிவிக்கணும் அப்படின்றாங்க. ஓகேவா, ஸோ அப்போ என்னன்னா குழந்தைங்களை வச்சு பார்னோகிராஃபி பண்ணக்கூடாது, அதுதான் இதில் முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா, அப்புறம் வந்து 2019 இதை அமெண்ட்மெண்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா வந்து பனிஷ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ வந்து இந்த ஆக்டோட இம்பாக்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா
இப்போ இவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இதில் வந்து சைல்ட் பார்னோகிராஃபி இல்லைனா சைல்டு பற்றின விஷயங்கள் செக்ஷுவல் அசால்ட்லாம் குறைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஓகேவா, இன்னும் வந்து அதிகமாகிட்டே தான் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொல்லப்போனால் அதோட ப்ரொபோர்ஷன் வந்து ரேப் கேஸஸ்லாம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றாங்க. ஓகேவா, இதுக்கு முக்கியமான ரீசன்ஸ் என்னன்னா பெயில் வந்து ஹையர் நம்பரில் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, இது ஃபர்ஸ்ட். இன்னொன்று, கன்விக்ஷன் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ வந்து குற்றம் சாட்டப்பட்டு அது நிரூபிக்கிற ரேட் வந்து ஒன்லி 28.9% தான் இருக்குது. 89% கேஸ் வந்து 2019 கம்பேர் பண்ண வரைக்கும் வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, அதுக்கு வந்து ஜஸ்டிஸ் இன்னும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து போக்ஸ் ஆக்டோட இம்பாக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, தென் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ செக்ஷன் 354 ஆஃப் ஐபிசியும் போக்சோவையும் கம்பேர் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஆக்சுவலி செக்ஷன் 354 ஐபிசி அப்படிங்கிறது வந்து ஒரு யாருக்குனாலும் சரியா, ஓகே, ஒரு விமன் வந்து ஒரு 34, 50 பாட்டிமாராக இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு கூட இந்த இது வரும். ஓகேவா, அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, போக்சோ அப்படிங்கிறது எதுக்காக கொண்டு வந்த விஷயம் அப்படின்னா சில்ட்ரன், எஸ்பெஷலி சில்ட்ரனோட ப்ரொடெக்ஷனுக்காக கொண்டு வந்த விஷயம். ஆனால் ஐபிசி 354 அப்படி கிடையாது. அது வந்து எந்த ஏஜாக இருந்தாலும் சரி ஸோ அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஓகே, தென் வந்து 354 அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபீமேலுக்கு எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயம். பட் போக்ஸ் அப்படிங்கிறது ஜெண்டர் பேஸில் இல்லாமல் ஜெண்டர் நியூட்ரல். ஓகே, பாய் சைல்டும் சரி கேர்ள் சைல்டும் சரி இதில் கவர் ஆவாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 354 டெஃபினேஷன் அப்படிங்கிறதுக்கு செக்ஷுவல் அசால்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமனுக்கு அகெயின்ஸ்டாக ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறது, அப்புறமேட்டு அவங்களை ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி த்ரெட் பண்ணுறது, அப்புறமேட்டு இன்டென்ஷனாக அவங்களுடைய கன்னித்தன்மைக்கு வந்து நம்ம பங்கம் விளைவிக்கிறது, இதெல்லாம் வந்து தப்பு. அதாவது டெஃபினேஷன் அப்படிங்கிறது கீழே வரும். செக்ஷுவல் அசால்ட் அப்படின்னா அதோட டெஃபினேஷன் கீழே வரும். இந்த போக்ஸோ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பெனட்ரேட்டிவ் செக்ஸ் அசால்ட், தென் செக்ஷுவல் அசால்ட், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஓகேவா, செக்ஷுவல் அசால்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ வந்து பெனட்ரேஷன் இல்லாமல் அவங்களோட ப்ரைவேட் ஸ்பாட்டை வந்து டச் பண்ணுறது. ஓகேவா, ஸோ அதுதான் வந்து செக்ஷுவல் அசால்ட் அப்படிங்கிறதுக்கு கீழே வரும். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், தென் பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிலாம் வந்து பெனட்ரேட்டிவ் லிஸ்ட்டில் வரும். ஓகேவா, அப்புறமேட்டு ப்ரூஃப் வந்து 354 என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ யாராச்சும் ஒருத்தவங்க வந்து இப்போ வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் மேலே குற்றம் சாட்டியிருக்காங்கன்னா அந்த குற்றம் நிரூபிக்கிற வரைக்கும் அவர் வந்து குற்றமற்றவர் தான். நிரூபித்ததுக்கு அப்புறம் தான் அவர் வந்து குற்றம் உள்ளவர். ஓகேவா, ஆனால் போக்ஸ் ஆக்ட் அப்படி கிடையாது. ஒருத்தவங்க மேலே ஒரு பொண்ணு வந்து ஒரு குட்டி பொண்ணு தப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த குற்றம் நிரூபிக்கிற வரைக்கும் நிரூபிச்சாதான் அவர் வந்து குற்றமற்றவர், அது வரைக்கும் வந்து அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா பனிஷ்மெண்ட் வந்து 354 கீழே மினிமம் 1 year பனிஷ்மெண்ட், அது 5 years வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். தென் வந்து ஃபைன் அதுவும் சேர்த்துருக்கும். ஓகேவா, ஆனால் வந்து போக்ஸ் ஆக்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மினிமம் 3 years ஃபைன். ஓகேவா, ஸோ மினிமம் 3 years, அது வந்து 5 years வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அப்புறம் அது கூட ஃபைனும் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து போக்ஸ் ஆக்ட். இன்னொன்று வந்து போக்ஸ் ஆக்டோட முக்கியமான என்னன்னா டெத் பெனால்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே இருக்குது. ஓகேவா, ஸோ இதான் வந்து 354 ஆஃப் ஐபிசிக்கும் போக்சோக்கும் உள்ள ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். ஓகே, தென் இந்த போக்சோ ஆக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஒன்று வந்து குழந்தைங்க அப்படின்னு வரும்போது அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃப் பண்ணணும் இல்லையா, ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜுவனைல் ஜஸ்டிஸ் ரூல்ஸ் படி அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட்ஸ், ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸ் அதை தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ப்ரூஃபாக யூஸ் பண்ண முடியும். மற்றபடி அவங்களுடைய பாஸ்போர்ட்ஸ், அதர் லீகல் டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படி அவங்ககிட்ட எதுவும் இல்லைன்னா அவங்களை வந்து போன் ஆசிஃபிகேஷன் டெஸ்ட்டுக்கு வந்து ஈடுபடுத்துறாங்க. ஓகேவா, ஸோ அந்த போன் ஆசிஃபிகேஷன் டெஸ்ட் வழியாக ஒருத்தவங்களுடைய ஏஜ் வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா போலீஸ் சிஸ்டம்ஸ் நிறையா தடவை என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டேட்ஸ்லாம் போலீஸ் அப்படின்னு வரும்போது கேஸ் வந்து எடுத்துக்க மாட்டுறாங்க. ஓகேவா, மோஸ்ட்லி வந்து அதை பேசியே தீர்த்துறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் கேஸ் ஃபைல் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றாங்க. தென் ஃபொரன்சிக் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு நிறையா ட்ரைனிங்ஸ் கொடுக்கணும் அப்படின்றாங்க. தென் ஜுடிஷியரி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேர்டன் மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய வாய்தாக்கு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த சீனை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணும்போது அவங்களுக்கு மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆவாங்க ஃபர்ஸ்ட் விஷயம். இன்னொன்று வந்து நிறையா போக நம்மளால ரீகலெக்ட் பண்ணாமல் முடியாமல் போகலாம் அப்படின்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் நம்மளுக்கு இன்றைக்கி நடந்தது நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் ஒரு வருஷம் கழிச்சு ஒரு 6 மாதம் கழிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் மிஸ் ஆகும் இல்லையா கனெக்ஷன்ஸ். ஸோ அதுதான். ஓகேவா, இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அப்புறமேட்டு நேஷனல் அண்ட் ஸ்டேட் கமிஷன்ஸ் வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ்க்கு நம்ம உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமேட்டு பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு தற்காலிகமாக காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ காம்பன்சேஷன் அப்படிங்கிறது வந்து மெடிக்கல் காம்பன்சேஷன் மட்டும் இல்லாமல் ஸோ அந்த குழந்தையோடைய எவ்ரி ஸ்டேஜ்லையும் அந்த குழந்தைய மறுபடியும் சரி பண்ணுற வரைக்கும் எல்லா காம்பன்சேஷனும் அந்த பாதிச்சவர் தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இதில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, ஸோ இதுக்கு வே ஃபார்வர்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இதனால் என்னென்ன விளைவுகள் அப்படிங்கிறத நம்ம அசஸ்மெண்ட் பண்ணணும். அப்புறம் போலீஸ் சைடில் வந்து நம்ம நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும். அவங்க என்ன பாதிக்கப்பட்டவங்க வந்து கேஸ் கொடுத்தாலும் ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கணும். தென் சைல்ட் ஃப்ரெண்ட்லியாக அவங்க வந்து கேசஸ் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஜட்ஜஸ், நிறைய ப்ராசிக்யூட்டர்ஸ், நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இன்னும் ரொம்ப தேவை அப்படின்றாங்க. அப்புறம் ஜுடிஷியல், கவர்மெண்ட், மெடிக்கல் அஃபிஷியல்ஸ் இவங்களுக்குலாம் நம்ம நிறையா ட்ரைனிங்ஸ் கொடுக்கணும். ஏன்னா பாதிக்கப்பட்டவங்களோட ப்ரைவசி வந்து பாதிக்கக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா யாராச்சும் வந்து எவிடன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணாமல் அந்த மாதிரிலாம் இருக்காமல் நம்ம
வந்து பார்த்துக்கணுன்றாங்க. அப்புறமேட்டு இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கும்போது அது இன்னும் கொஞ்சம் சைல்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அப்புறமேட்டு காம்பன்சேஷன் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதுதான் வந்து போக்சோ ஆக்ட் பற்றின ஒரு விஷயம். ஓகே, முக்கியமாக அப்புறமா பேரண்ட்ஸ்க்கும் சில்ட்ரனுக்கும் நடுவில் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஷ் ப்ரோக்ராம் பற்றி கொடுத்துருக்காங்க. வாஷ் அப்படின்னா வாட்டர் சானிடேஷன் அண்ட் ஹைஜீன். ஓகேவா, இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சென்டர் ஃபார் டிசீஸ் டைனமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் அண்ட் பாலிசி யூஎஸ் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அந்த வாஷ் ப்ரோக்ராமை நம்ம நடைமுறைப்படுத்தினா நம்மளுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்ட்டு. ஸோ அப்படி ஏன் நம்ம வந்து இந்த வாஷ் ப்ரோக்ராம் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த வாஷ் ப்ரோக்ராம் மூலமாக நம்மளுக்கு வாட்டர் கிடைக்கும், எல்லாருக்கும் ஈஸி இல்லை, தென் சானிடேஷன் ஹைஜீன் இதெல்லாம் கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு என்னன்னா இன்ஃபெக்ஷன் வந்து கம்மியாகும். ஓகேவா, இப்போ வாட்டர் மூலமாக பரவற காலரா அந்த மாதிரி டிசீஸ்லாம் பரவாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தென் ஹேண்ட் அடிக்கடி வாஷ் பண்ணுறதுனால நம்மளுக்கு அதன் மூலமாக வர இன்ஃபெக்ஷன்ஸ் வராது. ஸோ அப்போ வந்து இன்ஃபெக்ஷன் கம்மியாகும், அதனால நம்ம வந்து டிசீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ இதை பற்றி நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா பார்த்துட்டோம் அப்படின்னா முக்கியமாக இந்த வாஷ் ப்ரோக்ராமை நம்ம ஹேண்டில் பண்ணுறதன் மூலமாக மதருக்கு என்னென்ன மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வருமோ அதெல்லாம் கம்மியாகும் ஃபர்ஸ்ட். இன்னொன்று வந்து பிறந்த குழந்தைங்க நியோனேட்ஸ் இருப்பாங்களா, அவங்க பிறந்த குழந்தைங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கும் அந்த எந்த இன்ஃபெக்ஷன்ஸும் இருக்காது அப்படின்றாங்க. ஓகே, இந்த ஸ்டடி கண்டக்ட் பண்ணியிருக்காங்களா, ஸோ அதோடைய ரிசல்ட் படி கேபிட்டல் காஸ்ட் வந்து $354 மில்லியன் தேவைப்படுமா. தென் வந்து திரும்ப வர செலவினங்கள் இருக்கும்ல, ஸோ அது வந்து $289 மில்லியன் வந்து தேவைப்படுமா. ஓகேவா, மோஸ்ட்டாக இதுக்கு ரொம்ப செலவாகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா க்ளீன் வாட்டர் எல்லாருக்கும் கொடுக்குறது, அப்புறமேட்டு சானிடேஷன் கொடுக்குறது, இதுதான் ரொம்ப செலவாகும் அப்படின்றாங்க. ஸோ கம்மியான செலவு எதுக்காக ஏற்படும் அப்படின்னா ஹேண்ட் ஹைஜீனுக்கு வந்து கம்மியான செலவு தான் ஏற்படுது. இன்னொன்று வந்து மெடிக்கல் டிவைஸ் ப்ராசஸ் பண்ணுறது, ரீப்ராசஸ் பண்ணுறது, அப்புறம் என்விரான்மெண்டலில் சர்ஃபேஸ் க்ளீன் பண்ணுறதுக்குலாம் கம்மியான அமௌண்ட் தான் செலவாகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதான் வந்து வாஷோடைய எந்த ப்ரோக்ராமுக்கு அதிகமாக செலவாகும், எதுக்கு கம்மியாக செலவாகும்னு இருக்கிறாங்க. அப்புறமேட்டு காசிட்டிவ் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எதெல்லாம் வந்து நம்மளுக்கு நோய் பரப்புது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு நிறைய இது கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நியூமோனியே, தென் வந்து சால்மனல்லா டைஃபி, எஷெரிஷியா கோலை, இந்த மாதிரி நிறைய இது கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பேத்தோஜன்ஸ். ஓகேவா, நம்ம நிறைய மெடிசன் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு கட்டத்தில் இந்த பேத்தோஜன்லாம் அதுக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்கும். அப்போ நம்ம எவ்வளோ டேப்லெட்ஸ் போட்டாலும் நம்மளுக்கு உடம்பு சரியாகாது. ஓகேவா, ஸோ மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் வராமல் வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டே ஹைஜீனாக இருக்கணும் அப்படின்றாங்க. ஓகேவா, ஏன் அப்படின்னா வேக்சின்ஸ் தென் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ்ங்கிறத நம்ம ஃபியூச்சர் பர்பஸ்க்காக சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு கேத்தேட்டர் அசோசியேட்டட் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ், தென் சர்ஜிக்கல் சைட் இன்ஃபெக்ஷன்ஸ், தென் வென்டிலேட்டர் அசோசியேஷன் நிமோனியா, இதெல்லாம் வந்து சரியாக போகிறதுக்கு நம்மளுக்கு இந்த இது ஹெல்ப் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு இடத்துல சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதை சுற்றி இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப கையெல்லாம் க்ளீனாக வச்சுக்கிறது மூலமாக தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்புறமா இந்த வாஷ் ப்ரோக்ராம் பற்றி கொடுத்துருக்காங்க. இது வந்து அதோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னா வாட்டர் சானிடேஷன் அண்ட் ஹைஜீன். ஓகேவா, இது என்னன்னா எல்லாருக்கும் வந்து சேஃபான வாட்டர் கிடைக்கணும், அப்புறமா சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், அப்புறமா ஹைஜீன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வந்து பேசிக் லெவலையாவது நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றாங்க. ஓகே, தென் என்னன்னா WHO வந்து வாஷ் ஸ்ட்ராட்டஜி 2018-21 அப்படிங்கிறத வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லாருக்கும் சேஃபான வாட்டர் கிடைக்கணும், சானிடேஷன் கிடைக்கணும், ஹைஜீன் கிடைக்கணும், ஸோ அதன் வழியாக நம்ம வந்து ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு ப்ரோக்ராம். ஓகேவா, இதில் WHO ரோல் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இவங்க டேரெக்டாக போய் வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க, ஏன்னா இவங்க வந்து ஒரு டெக்னிக்கல் ஏஜென்சி. ஓகேவா, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ என்னென்ன மாதிரி நம்ம மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம் ஹைஜீனாக இருக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக சில ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா, அதுக்கப்புறமா பப்ளிக் ஹெல்த் அப்படின்றது கவர்மெண்ட்ஸ் நல்லா ஒர்க் பண்ணுறாங்களாங்கிறத ஓவர்சி பண்ணுவாங்க. தென் எவிடன்ஸ் வந்து ஜென்ரேஷன் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ ஓகே இவங்கெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் ஜென்ரேஷன் பண்ணுவாங்க. தென் கண்ட்ரீஸ் வந்து எதெல்லாம் ரொம்ப பேக்கில் இருக்குதோ ஸோ அவங்களுக்குலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ அது வந்து முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா UN ஜெனரல் அசம்பிளி 2010ல் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு நல்ல ட்ரிங்கிங் வாட்டர் கிடைக்கிறது, நம்மளுக்கு சானிடேஷன் கிடைக்கிறது, இது கூட நம்மளுடைய பேசிக் ஹியூமன் ரைட் அப்படின்றது நம்ம அப்போ தான் நம்ம ரியலைஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா, அப்புறமா இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டிங்க அப்படின்னா யூனிசெஃப்பும் அப்புறம் மற்றவங்களும் சேர்ந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் எடுத்துப்பாங்க. யூனிசெஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 to 30 வரைக்கும் 2030 வரைக்கும் எல்லாருக்கும் வந்து வாட்டர் சானிடேஷன் ஹைஜீன் அப்படிங்கிறது எப்படி கிடைக்கணுங்கிறதுக்கான ஒரு கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 6 அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் வாட்டர் சானிடேஷன் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்காக இவங்க இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்துருக்காங்க. அப்புறமா UN சானிடேஷன் அண்ட் ஹைஜீன் ஃபண்டுன்னு ஒரு ஃபண்ட் இருக்குது. இது 2020 தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா UN வந்து மற்ற ஸ்டேட்ஸ்க்கு ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் யாருக்கெல்லாம் வந்து அதிகமாக சானிடேஷன் சர்வீஸ் இல்லையோ அதனால் நிறைய டிசீஸ் வருதோ அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலையோ அந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்குலாம் இவங்க வந்து ஃபண்டு கொடுப்பாங்க. ஓகேவா, இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அடுத்த 5 இயர்ஸ்க்கு இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்காக ஃபண்டு கொடுக்கணுங்கிறதுக்காக 2 பில்லியன் வந்து சேமித்து வச்சுருக்காங்க, ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இது இவங்களோட எய்ம். ஓகே, இப்போ வந்து இந்தியாவுக்கும் வாஷ் ப்ரோக்ராமுக்கு என்னென்ன சம்மந்தம் அப்படின்னு பார்க்கலாம்.
பார்க்கலாம். ஓகேவா? என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிறந்த குழந்தைங்க, அப்புறமேட்டு மதர் அவங்களுடைய ஹெல்த்தெல்லாம் பத்திரமா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அது வந்து கொண்டு வந்திருப்போம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸ்கூல்ஸ் இந்தியாவில் எடுத்துட்டிங்கன்னா 22% ஸ்கூல்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கேர்ள்ஸ்க்குன்னு அப்ராப்ரியேட்டான டாய்லெட்ஸ் கிடையாது செப்பரேட்டாக. ஓகேவா? இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 58 ப்ரீ ஸ்கூல்ஸில் டாய்லெட்ஸே இல்லையாமா. ஓகேவா? அப்புறம் 56 ப்ரீ ஸ்கூல்ஸ் எடுத்த வரைக்கும் அந்த டாய்லெட்ஸில் பாத்ரூமில் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து வாஷ் ப்ரோக்ராம். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்கணுன்றாங்க. ஸோ கவர்மெண்ட் என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஜல் ஜீவன் மிஷன். ஜல் ஜீவன் என்ன 2024க்குள்ளே எல்லா ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கும் தண்ணி கிடைக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம், வாட்டர் சப்ளை கிடைக்கணும். இன்னொன்று வந்து ஸ்வச் பாரத் மிஷன். ஓகே, ஸோ என்னென்னா நிறைய வில்லேஜஸில் வந்து ஓப்பன் ஏரியாவில் தான் பாத்ரூம் போவாங்க இல்லையா, ஸோ அது வந்து ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ அப்படின்னு ஆக்கணுங்கிறதுக்காக கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு ஸ்கீம். ஓகேவா? ஸோ 2020ல் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த மிஷனுடைய 2.1 இன்னொரு இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ அப்படிங்கிறது சஸ்டைனபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? அப்புறமேட்டு 100 டே கேம்பெயின் வந்து எதுக்காக கொடுப்பாங்கன்னா 100% கவரேஜ். ஓகேவா? மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ரூரல் ஏரியா அப்படின்னு எடுக்கும்போது 100 டேஸ். ஓகே, ஸோ 100 டேஸ் எடுத்தோம் அப்படின்னா, ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து குடிக்கிறதுக்காக தண்ணி கிடைக்கணும், அதே டைம் நம்மளுக்கு வீட்டில் மற்ற யூசஸ்க்காக டேப் வாட்டர் கிடைக்கணும் அப்படிங்கிறத வந்து என்ஷோர் பண்ணுறதுக்காக. ஓகேவா? இன்னொன்று போக எல்லா ஸ்கூல்ஸ், தென் அங்கன்வாடிஸ், தென் ஆஷ்ரமசாலா, ரெசிடென்சியல் ட்ரைபல் ஸ்கூல்ஸ் இதிலெல்லாம் வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு ப்ரோக்ராம். ஓகேவா? இது போக நமினி கங்கா ப்ரோக்ராம் கொண்டு வந்திருப்பாங்க. என்னென்னா ரிவர் அப்படின்னு வரும்போது ரிவர் சைட்ஸில் நம்ம பாத்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது, தென் வந்து கங்காவை வந்து க்ளீனாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதை சுற்றி பயோடைவர்சிட்டி சென்டர்ஸ் கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. தென் அவேர்னஸ் கம்பெயின் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நம்மளுக்கு COVID-19 காலர் டியூன் செட் பண்ணியிருப்பாங்களே, இந்த முழு நாடும் கொரோனா வைரஸ் அல்லது COVID-19 அதே மாதிரி வந்து காலர் டியூன்ஸ் வந்து செட் பண்ணணும். என்ன அப்படின்னா, ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து அதோட கவர்மெண்ட் எடுத்துக்கிற இனிஷியேட்டிவ்ஸ். இந்த வாஷ் ப்ரோக்ராமோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இன்ஃபெக்ஷன்ஸ் ப்ரிவென்ட் பண்ணும். அதனால் வந்து என்னென்னா மைக்ரோப்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகாமல் இருக்கும், அது கம்மியாகும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஆன்டிபயோட்டிக்ஸ்ங்கிறத ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்காக நம்ம சேவ் பண்ணி வைக்கலாம். தென் வந்து நம்ம நல்லாவே நம்ம சுத்தமாக இருந்துட்டோம்னா நிறைய நோய் வராது. அப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து அதனால செலவினங்கள் வராது. அப்போ வந்து அதோடைய ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் குறையும். அப்புறம் நம்மளுக்கு வந்து நியூட்ரிஷனல் அவுட்கம் அதிகமாக இருக்கும். ஸ்கூல் அட்டண்டன்ஸ் அதிகமாகும். ஏன்னா பிள்ளைங்களாம் அடிக்கடி ஸ்கூலுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க டெய்லி. அப்புறமா கம்யூனிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களும் வந்து எல்லோரும் நல்லா இருப்பாங்க அப்படின்றாங்க. ஓகேவா? தென் வாஷ் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்னு பார்க்கும்போது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 2030 அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும்னா வாஷ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான காம்பவுண்ட். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 3 என்னன்னா குட் ஹெல்த் அண்ட் வெல் பீயிங். ஓகேவா? என்னன்னா வாட்டர் பார்ன் டிசீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணணுங்கிறது நம்மளுடைய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 3யோட எய்ம். ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வாஷ் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எந்தெந்த டெத்லாம் நல்ல சேஃபான வாட்டர் குடிக்கலையோ, சேஃபான சானிடேஷன் இல்லையோ, தென் ஹைஜீன் இல்லாமல் நிறைய பேர் இறந்து போவாங்களே, ஸோ அந்த டெத்தெல்லாம் கம்மி பண்ணணுங்கிறதும் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 3யோடைய எய்ம். ஓகேவா? அதே மாதிரி SDG 6 எடுத்து பார்த்துட்டிங்கன்னா, எல்லாருக்கும் வந்து வாட்டர் சானிடேஷனுங்கிறது கிடைக்கணும் அப்படிங்கிறது. ஓகேவா? எல்லாருக்கும் சஸ்டைனபிளான மேனேஜபிளான வாட்டர் கிடைக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதுவும் வந்து இந்த வாஷ் ப்ரோக்ராம்க்கு கீழே கவர் ஆகுது. ஓகேவா? அப்புறமா வேர்ல்டு ரிசோர்ஸ் இன்ஸ்டிடியூட் வந்து 2020 ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா எல்லாருக்கும் வந்து செக்யூர், இப்போ வந்து கம்யூனிட்டிஸ் இருக்கிறாங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து சேஃபான வாட்டர் கொடுக்கணும்னா எவ்வளோ அமௌண்ட் செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு கண்ட்ரிக்கு வந்து அவங்களோட GDPயில் வெறும் 1% தான் செலவாகும். ஓகே, ஸோ அந்த 1% நம்ம தாராளமாக பண்ணலாம் அப்படின்றாங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் அது வந்து வெறும் 3.2% தான் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளோட GDPயில் 3.2% வந்து நம்ம செலவினம் பண்ணணும் அப்படின்னா எல்லாருக்கும் வந்து சேஃபான சஸ்டைனபிளான வாட்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் இதில் வந்து நிறையா சேலஞ்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளீன் வாட்டர் ஆக்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. 120 மில்லியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு இன்னும் வந்து யாருக்குமே டேப் வாட்டர் கிடையாது அப்படின்றாங்க. அதுவும் ரூரல் ஏரியா எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு 90% பீப்புளுக்கு மேலே அவங்களுக்கு பைப் கனெக்ஷன் வீட்டில் கிடையாது அப்படின்றாங்க. தென் ரிவர்ஸ் வந்து ரொம்ப கண்டாமினேட் ஆகிட்டு ஒரு நாளைக்கு கங்கா ரிவரில் 500 மில்லியன் லிட்டர் வேஸ்ட் வாட்டர் வந்து இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து கலக்குது. ஓகேவா? அப்புறம் கிரவுண்ட் வாட்டர் நம்ம அதிகமாக கண்டாமினேட் பண்ணிட்டோம். கங்கா பிரம்மபுத்திரா வேலியில் உள்ள கிரவுண்ட் வாட்டர் இருக்கும்ல, அந்த ஈஸ்டர்ன் பெல்ட், அதில் வந்து அர்சனிக் காம்போனன்ட் காணப்படுது. அர்சனிக் வந்து ஒரு ஹெவி மெட்டல். ஓகேவா? அப்புறமா டேப் வாட்டர் ரொம்ப அன்சேஃபாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு 13 மேஜர் சிட்டிஸ் எடுத்து அதில் வந்து BIS சொன்ன ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் அவங்க வச்சிருக்காங்களா, அங்கே அந்த வாட்டர் குவாலிட்டி இருக்கு பார்த்துருப்பாங்க. ஆனால் அதில் 13 சிட்டிஸுமே அதில் ஃபெயில் ஆகிருக்கும். ஓகேவா? ட்ரிங்கிங் வாட்டரில் அப்போ BIS உடைய ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லை அப்படின்றாங்க. அதுக்கப்புறமேட்டு சானிடேஷன் அண்ட் ஹைஜீன் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது கவர்மெண்ட் வந்து ஸ்வச் பாரத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஓப்பன் டிஃபிகேஷன் ஃப்ரீ ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்பாங்க. யாருமே வந்து திறந்த வெளியில் பாத்ரூம் போகலான்னு இருப்பாங்க. ஆனால் NSO நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த ரிப்போர்ட்க்கு அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டாக சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? என்னன்னா 28.7 ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கிட்ட பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸே இல்லை, எந்த ஒரு இதுலையுமே இல்லைன்றாங்க. அதே மாதிரி 3.5 பீப்புள் வந்து அவங்க கிட்ட பாத்ரூம் இருந்தாலுமே அவங்க வந்து அதை யூஸ் பண்ணல, ஏன்னா அவங்களுக்கு பிஹேவியரல் சேஞ்சஸ் வந்து இன்னும் வரல அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ வந்து கவர்மெண்ட்டோட 2 ரிப்போர்ட்டு ரொம்ப கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க.
ஸோ இதுக்கு வே ஃபார்வர்ட் என்ன கொடுத்துருக்கோன்னா ஃபஸ்ட்டு வந்து வாட்டர், ஓகேவா. ஃபஸ்ட் ரெகுலேட்டரி மெஷர்ஸ் இருக்கணும். பிஐஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் படி எல்லா வாட்டர் பாட்டில் கம்பெனிஸும் வாட்டர் பாட்டிலுடைய அந்த வாட்டரோட நியூட்ரியன்ட் லெவல் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வாட்டர் அப்படின்னு வரும்போது அதை நம்ம வந்து கரெக்டாக செலவு பண்ணணும், தேவையில்லாமல் செலவு பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. அது வந்து பொல்யூட் பண்ணக்கூடாது வாட்டர் பாடிஸை அப்படின்றாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து சேவ் பண்ணி வைக்கணும், ஏன்னா ஸ்டோரேஜ்க்காக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா எல்லாருக்கும் ஃப்ரீயான வாட்டர் நம்ம வந்து ஆக்சசபிளாக கொடுக்கலாம், சேஃபான வாட்டர் அப்படின்றாங்க. தென் சானிடேஷன் அண்ட் ஹைஜீன் அப்படின்னு வரும்போது பீப்புளுக்கான பிஹேவியரல் சேஞ்ச் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்படி என்னன்னா அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்றாங்க. ஓகேவா. தென் இன்டகிரேட்டடான அப்ரோச்சில் நம்ம பாலிசிஸ் டிசைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் டோர் டு டோர் போய் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படி சொல்லணும். தென் கம்யூனிட்டி மீட்டிங்ஸ் போடணும். தென் இமோஷனல் மெசேஜஸ் சொல்லணும், நம்மளோட ஃபியூச்சர் ஜென்ரேஷன்லாம் பாதுகாக்கணும், அந்த மாதிரி இமோஷனல் மெசேஜ் கொடுக்கணும். அப்புறம் எல்லாரும் உறுதிமொழி எடுக்கணும், நிறைய ப்ரேயர்ஸ் அந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இதுக்கு வே ஃபார்வர்ட் சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேவா. நியூஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. செக்யூரிட்டிக்கு கீழே டிஃபென்ஸ் மாடர்னைசேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 15th ஃபினான்ஸ் கமிஷன் என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா டிஃபென்ஸ் அண்ட் இன்டர்னல் செக்யூரிட்டிக்காக நான் லேப்ஸ் மாடர்னைசேஷன் ஃபண்ட் கிரியேட் பண்ணணும். நான் லேப்சபிள் மாடர்னைசேஷன் ஃபண்டுனா இப்போ இந்த கரண்ட் ஃபினான்சியருக்கு 1000 crore ஒதுக்கி இருக்காங்கன்னா அந்த 1000 crore அப்படிங்கிறது இந்த வருஷத்துக்குள்ள நம்ம செலவு பண்ணிடணும். அதில் ஒரு மிச்சம் ஒரு 500 crore இருந்துச்சுன்னா அது அடுத்த வருஷத்துக்கு கேரி அவுட் ஆகாது, லேப்ஸ் ஆகிடும். ஓகேவா. ஸோ அதான் வந்து நான் லேப்சபிள் மாடர்னைசேஷன் ஃபண்ட். இப்போ இந்த ஃபண்டு பற்றி பார்த்துட்டோம்னா ஏன் இந்த ஃபண்ட் அப்படின்னா இப்போ ஆக்சுவலி நம்மளுக்கு எவ்வளோ பட்ஜெட்டரி ப்ரொஜெக்ஷன் காமிக்கிறாங்களோ ஸோ அதுக்கும் எவ்வளோ அலோகேட் பண்ணுறாங்களோ அதுக்கும் ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்குது, சரியா. ஸோ அந்த டிஃப்ரென்ஸை வந்து சரி பண்ணணுங்கிறதுக்காக கொண்டு வந்த ஃபண்டு தான் இது. இது என்னென்னா 2021 to 26 பீரியடுக்காக 2.5 lakh crore வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. என்னன்னா இதில் என்ன ஒரு எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நார்மல் பட்ஜெட்டரி அலோகேஷனில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக சில அமௌண்ட் கொடுப்பாங்க. ஓகேவா. ஸோ அந்த அமௌண்ட் வந்து இந்த ஃபண்டோட ஒரு பார்ட்டாக வராது அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா. இது போக நம்ம எப்படிலாம் இந்த ஃபண்ட் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து எடுக்கலாம், இல்லைனா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் மூலமாக வந்து பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம கிட்ட இருக்கிற டிஃபென்ஸ் ஏரியாவில் சர்ப்ளஸான லேண்ட் இருக்கும்ல, ஸோ அதை மற்ற பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு ஒரு அளவு மணி கிடைக்கும்ல, அப்படி பண்ணலாம் அப்படின்றாங்க. ஓகே. இன்னொன்று வந்து பப்ளிக் ப்ராஜெக்ட்ஸ்க்காக நம்ம கிட்ட இருக்கிற லேண்ட் இருக்கும்ல, ஸோ அதை வந்து கொடுத்தோன்னா அதுலேருந்து நம்மளுக்கு வருமானம் வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் இந்த அமௌண்ட்ன்றாங்க. ஓகேவா. ஸோ இப்படி நம்ம எந்தெந்த பர்பஸ்க்காக இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம மாடர்னைசேஷன், அதாவது நம்ம டிஃபென்ஸ் அந்த சர்வீஸ் வந்து மாடர்னைசேஷன் பண்ணுறதுக்காக அதில் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இன்னொன்று சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் சர்வீஸ் இருக்காங்களா, ஸோ போலீஸ் ஃபோர்ஸ் அவங்களுக்காக கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக சிஏபிஎஃப்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இன்னொன்று ஸ்டேட் போலீஸோட ஃபோர்ஸை வந்து மாடர்னைசேஷன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி அண்டர்டேக்கிங்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஓகே. இது போக ஒரு 1000 கோடி வந்து ஒரு வருஷத்துக்கு ஒதுக்குறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஏபிஎஃபோடைய ஆர்மிஸ் பீப்புள் இருப்பாங்களே, ஸோ அவங்க வந்து அவங்களோட லைஃப்பை நம்மளுக்காக வந்து ஃப்ரண்ட் லைன்லேருந்து தியாகம் பண்ணுறாங்களா, அப்போ அவங்களோட ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கு நம்ம ஒரு அளவு அமௌண்ட் கொடுக்கணும்ல, ஸோ அதுக்காக இந்த அமௌண்ட் எடுக்கிறாங்க. ஓகே. இன்னொன்று என்னென்னா என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ் டேக் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்போர்ட் பாலிசி 2021க்கு கீழே இந்தியாவோடைய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 5 இயர்ஸில் நம்ம வந்து நம்மளுடைய ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும், டபுள் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களோட எய்ம். ஓகே. இன்னொன்று வந்து டிஃபென்ஸ் அக்விசிஷன் ப்ரொசீஜர் 2020க்கு கீழே டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து நல்லா பூஸ்டப் பண்ணி வேர்ல்டு லெவலில் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாறணும் டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும். இது நம்மளுடைய ஒரு பெரிய எய்ம். ஓகே. இன்னொன்று வந்து ஸ்ரீஜன் போர்ட்டல். இந்த போர்ட்டல் என்னன்னா ஒன் ஸ்டாப் ஷாப். ஓகே. இது ஒரு ஆன்லைன் போர்ட்டல். இது வழியாக வெண்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சில ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம இண்டிஜினைசேஷனாக ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இது ஒரு ஸ்ரீஜன் போர்ட்டல். இது போக டிஃபென்ஸ் என்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிறத என்கரேஜ் பண்ணுறாங்க. ஓகேவா. டிஃபென்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இவ்வளோ தூரத்துக்கு ப்ரைவேட் பிளேயர்ஸ் யாரும் அவ்வளோவா அலோவ் பண்ணது இல்லை இது வரைக்கும். ஓகே. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு என்டர்பிரினர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறமா நேவல் இன்னோவேஷன் அண்ட் இண்டிஜினைசேஷன் ஆர்கனைசேஷன் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தென் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாருக்கூடையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு டெடிகேட்டட் ஸ்ட்ரக்சர் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே. இது போக மற்ற என்னென்ன மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க மிலிட்டரி சைட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 3 லெவல் எடுத்து பார்க்கும்போது ட்ரை சர்வீஸ் எடுத்து பார்க்கும்போது அதில் டாப்பில் ஒருத்தவங்க ஒரு லீடர்ஷிப் இருக்கணும், ஒரு எஃபெக்டிவான லீடர்ஷிப்ங்கிறதுக்காக இந்த சிடிஎஸ் போஸ்ட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. இது போக நியூ டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிலிட்டரி அஃபேர்ஸ் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ ரிசோர்ஸஸ் நம்ம கிட்ட இருக்குது, எவ்வளோ ப்ரொக்யூர்மெண்ட்டை நம்ம பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக இது கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. இது போக பேட்டில் குரூப்ஸ் இருக்கும்ல, ஸோ அதை வந்து இன்டகிரேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு நம்மளுக்கு ஏதாவது ஒரு பகைமை உணர்வு ஏதாவது ஒரு கண்ட்ரி கொடுக்குதுன்னா ஸோ அதை வந்து அகெயின்ஸ்டாக நம்ம வந்து
சண்டை போடணும் இல்லையா, அதுக்காக இன்டகிரேட்டடான பேட்டில் குரூப்ஸ் வந்து உருவாக்குறாங்க. இந்த குரூப்ஸ் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, இது போக ட்ரை சர்வீஸோட கேப்பபிலிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய கமாண்ட்ஸ் பேஸில் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதுவும் ரீஜனல் இன்டகிரேட்டட் மேனரில் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகே, இது போக மற்ற எஃபர்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இன்டகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் வெப்பன் சிஸ்டம் அப்படிங்கிறத யூஎஸ் வந்து நம்மளுக்கு தரதா அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இது நம்மளுக்கு என்ன ஒரு பெரிய ஷீல்டு கிரியேட் பண்ணி கொடுக்கும், ஒரு சேஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் கேபிட்டல் ஆஃப் டெரிட்டரி டெல்லி இருக்குது இல்லையா, ஸோ டெல்லிக்கு ஒரு பெரிய ஷீல்டாக இருக்கும் அப்படின்றாங்க. இது போக டிஃபென்ஸ் டெஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம் கொண்டு வராங்க. ஓகேவா, இது மூலமாக நம்மளுக்கு வந்து டொமஸ்டிக் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு வரும்போது ஸோ அவங்களுடைய டெஸ்டிங் அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஈஸிலி அக்சசபிளாக இருக்கும் மற்றவங்களுக்கு அப்படின்றாங்க. ஓகே, இதில் சில சேலஞ்சஸ் இருக்குது. என்னென்ன சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டைம் டேக்கன். ஓகே, என்னன்னா நம்ம என்னென்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கே ஒரு 7 to 9 years ஆகும். ஓகேவா, இந்த ப்ரொடக்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் 7 to 9 வருஷம் ஆகுன்றாங்க. ஆனால் அந்த 7 to 9 வருஷம் அப்படிங்கிறது அந்த வருஷத்துக்கு தேவையான பொருட்களும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், அப்போ டெக்னாலஜியும் டெவலப் ஆகிட்டே போகும். ஸோ அது ஒரு பெரிய மிஸ்மேட்ச் கிரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ எக்யூப்மெண்ட்டோட அவைலபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாகும் அப்படின்றாங்க. தென் பப்ளிக் செக்டர் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டியும் கேப்பபிலிட்டியும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம அதில் ப்ரைவேட் பிளேயர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் செக்டர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து டிஆர்டிஓ, ஹால் இவங்க மாதிரி தான் இருக்காங்க. ஓகேவா, ஸோ இவங்களுக்கு அவங்க இந்த 3 பேருமே இருக்கிறதுனால அதிக ஓவர் பேர்டனிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா ஒரு கான்க்ரீட்டான டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் பேஸ் இல்லை அப்படின்றாங்க. ஓகேவா, ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் கூட என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ப்ரைவேட் செக்டார் பார்ட்டிசிபேஷன் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடர் உருவாக்கியிருப்போம். சரியா, ஸோ டிஐசி தமிழ்நாடுன்னு. ஆனால் அது வந்து இன்னும் கூட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஓகேவா, ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இண்டஸ்ட்ரியல் டிஃபென்ஸ் பேஸ் இல்லை அப்படி சொல்கிறாங்க. ஒரு பிரைமரி ரீசன் அப்படின்றாங்க. இன்னொன்று நம்ம ஃபியூச்சர் வார்ஃபேர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் சைபர் அட்டாக் அதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எப்படி டேக் அவுட் பண்ணுறோம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து நம்மகிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து இதோட சேலஞ்சஸ். ஸோ இதுக்கு வே ஃபார்வர்டு இதில் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம கண்டிப்பாக மேஜர் இம்போர்ட்டரில் இருந்து மேஜர் எக்ஸ்போர்ட்டராக மாறணும். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆர்ம்ஸ்லாம் அந்த ஃபோர்ஸஸ்லாம் எடுத்து பார்த்தோம்னா நம்ம வந்து டாப் 5 இம்போர்ட்டர்ஸில் இருக்கிறோம். ஸோ அதுலேருந்து மாதிரி நம்ம எக்ஸ்போர்ட்டராக மாறணும் அப்படின்றாங்க. இன்னொன்று அதுக்காக கண்டிப்பாக ப்ரைவேட் பிளேயர்ஸ் வந்து நம்ம அலோவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ரொக்யூர்மெண்ட்டில் தென் ஜாயின்ட் டெவலப்மெண்ட்ஸில் வந்து இவங்களை அலோவ் பண்ணலான்றாங்க. தென் இண்டஸ்ட்ரி டிஃபென்ஸ் தென் அகாடமிஷியா இந்த மாதிரி 3 லிங்கேஜ் கிரியேட் பண்ணணும். என்னன்னா நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது இல்லையா, ஸோ அந்த வழியாக நம்ம வந்து லிங்கேஜஸ் கிரியேட் பண்ணணும், நிறைய இண்டஸ்ட்ரீஸ் கூட லிங்கேஜ் கிரியேட் பண்ணணும் அப்படின்றாங்க. தென் ரிசர்ச் கேப்பபிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணணும் கண்டிப்பாக அப்படின்றாங்க. ஓகே, தென் இன்டகிரேட்டட் மேனரில் இந்த மாதிரி எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் இருக்கணுன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இண்டஸ்ட்ரி எடுத்துட்டோம்னா ஸோ அதில் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் பண்ணணும், ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து இதில் அதிகமாக ஆட் பண்ணணும். அப்புறமேட்டு ஒவ்வொரு கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது எல்லாரும் சேர்ந்து இன்டகிரேட்டடாக பண்ணாதான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் கல்ச்சர். ஓகே, ஸோ கல்ச்சரில் வந்து ஏன்ஷியன்ட் புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி ஒன்று வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு 900 years ஓல்டானது. யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. எங்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா ஜார்க்கண்டில். ஓகேவா, ஸோ அந்த ஃபைண்டிங்ஸ் பற்றி பார்த்துட்டோம்னா இது வந்து 10th century சேர்ந்த ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்றாங்க. அப்புறமா இதில் வந்து ஒரு ஸ்மாலான புத்திஸ்ட் விஹாரா இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா, இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 4 ஸ்டாச்சு இருக்குது. அந்த 4 ஸ்டாச்சுலுமே வந்து யாரோட ஸ்டாச்சுனா தாராவோட ஸ்டாச்சுன்றாங்க. தாராங்கிறவங்க ஒரு தெய்வம். ஓகேவா, அதுக்கப்புறம் இவங்க வந்து வராத் முத்ரால இருக்கிறாங்கன்றாங்க. ஓகே, வராத் முத்ரானா இந்த முத்ரா. ஓகேவா, ஸோ பிளெஸிங்ஸ் கொடுக்கல இந்த முத்ரா தான் வராத் முத்ரா. தென் அடுத்து ஒரு 6 ஸ்டாச்சூஸ் இருக்குது. இது என்ன அப்படின்னா புத்தாவோட ஸ்டாச்சூஸ் வந்து பூமிஷ் பரிசா முத்ரால இருக்குதுன்றாங்க. ஓகே, ஸோ பூமிஷ் பரிசா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ சம்மதம் கால் போட்டு கால் இப்படி கை கீழே வச்சுருந்தாங்க. ஓகே, ஸோ அந்த 4 பேரில் வந்து பூமி பார்த்து இருந்துச்சு அதுனா அது வந்து இந்த முத்ரா. ஓகேவா, ஸோ அதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த தாரா தேய்த்தி இருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்க வந்து வஜ்ராயானா செக்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானவங்க. புத்திசம் அப்படின்னு எடுக்கும்போது அதில் வந்து 2 இது இருக்குது. சரியா, அது வந்து வஜ்ராயானா செக்டத்தில் இவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாமி அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா, ஏன்னா வஜ்ராயானா செக்டை நம்ம இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா தாந்திரிக் புத்திசம்ன்றாங்க. ஓகே, அவங்க வந்து நிறையா மந்திரம் தந்திரம் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஓகேவா, அப்புறமா இதில் எழுதியிருப்பாங்கல்ல, ஸோ அந்த ஸ்கிரிப்ட் வந்து நாகரி ஸ்கிரிப்ட் இருக்குன்றாங்க. ஓகேவா, இது வந்து தேவநாகரி ஸ்கிரிப்டோடைய ப்ரீவியஸ் வெர்ஷன். ஓகேவா, ஸோ அது இந்த ஸ்டாச்சுவில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா இங்கே இருக்கிற ஸ்கல்ப்சர் அந்த சிலைகள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சைவேட் தெய்வம் மகேஸ்வரி இருக்கிறாங்களா, ஸோ அவங்களுக்கு ஈக்குவலாக சிமிலராக இருக்கிறாங்க அப்படின்றாங்க. ஓகேவா, என்னால் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கல்ச்சரல் அசிமிலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே இருக்குன்றாங்க. ஓகேவா, ஸோ அந்த மகேஸ்வரி தெய்வத்தி கூட இவங்க எந்த விஷயத்தில் சிமிலராக இருக்கிறாங்கன்னா க்ரௌன் வந்து காயில்டாக இருக்குது, அப்புறம் சக்கரா இருக்குது. ஓகேவா, ஸோ அது வந்து சிமிலரானதாக இருக்குது அப்படின்றாங்க. அப்புறமா இது எங்கே இருக்குது இந்த மொனாஸ்ட்ரி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சார்நாத்லேருந்து வாரணாசி போகிறதோடைய
ஓல்டு ரூட்டில் இருக்குதுன்றாங்க. ஓகேவா, அந்த சாரநாத்தில் தான் ஃபஸ்ட்டு புத்திஸ்ட், அதாவது புத்தா என்ன பண்ணியிருப்பாருன்னா அவருடைய சொற்பொழிவு, ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றிருப்பார். ஓகேவா. அப்புறமா இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த சில ஃபைண்டிங்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா இது வந்து பாலா பீரியடில் உள்ளது அப்படின்றாங்க. ஓகேவா, ஆனால் இது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றாங்க. இது ஒரு கன்ஃபார்மான நியூஸ் கிடையாது, பட் இது பாலா பீரியடில் உள்ளது அப்படின்றாங்க. ஓகே, தென் இந்த பாலா பீரியட் அப்படின்னு ஒன்று பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்க புத்திஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அவங்களை பற்றி பார்க்கலாம். தென் புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரிஸ் பற்றி பார்த்துட்டிங்கன்னா இப்போ யாரெல்லாம் புத்திஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ, தென் வந்து யாரெல்லாம் மாங்காக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் நன்னா இருக்கிறாங்களோ, ஸோ அவங்களுக்குலாம் ஒரு பெர்மனெண்ட்டான ஷெல்டர் வேணும் இல்லையா தங்குறதுக்காக. ஸோ அந்த பிளேஸ் தான் இந்த புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரிஸ். ஓகேவா, இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாங்ஸ்லாம் லிவ் பண்ணி மெடிக்கேட் பண்ணுவாங்க. ஓகேவா, நார்த் இந்தியாவில் எடுத்துட்டோம் அப்படின்னா மோனாஸ்ட்ரிஸ் மோஸ்ட்லி வந்து பிரிக்ஸால் ஆகிருக்கும். அதே நம்ம வந்து சென்ட்ரல் இந்தியா எடுத்துட்டோம்னா நிறைய கேவ்ஸாலாம் இருக்கும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரலில் வந்து பிம்பேத்கா கேவ் மத்திய பிரதேஷில் இருக்குது. நார்த் இந்தியாவில் அப்படி செங்கலால் ஆனது பார்த்துட்டிங்கன்னா நலந்தா. ஓகேவா, நலந்தா மொனாஸ்ட்ரி பீகாரில் இருக்குது, அது வந்து செங்கலால் ஆனதுன்றாங்க. அப்புறமா இந்த மொனாஸ்ட்ரிஸ் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா அதில் ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஓகே, விஹாரா, சைத்யா, ஸ்தூபா அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்றாங்க. விஹாரா அப்படிங்கிறது மாங்குக்கான பெர்மனண்ட்டான ஷெல்டர். ஓகேவா, இது வந்து யாரெல்லாம் டொனேட் பண்ணியிருப்பாங்கன்னா அந்த காலத்தில் இந்த கிங்ஸ், அப்புறமேட்டு ரிச்சான மெர்ச்சன்ட்ஸ், லேண்ட் ஓனர்லாம் வந்து டெடிகேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அது விஹாராஸ். தென் சைத்யா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அது வந்து அசம்பிளி ஹால். ஓகேவா, ஸோ அது எல்லாம் நிறைய ஸ்தூபா இருக்கும் அப்படின்றாங்க. ஸ்தூபா அப்படின்னா எங்கெல்லாம் புத்தா வந்து இருக்கிறாங்களோ ஸோ அங்கே அதோட பரியல் மேலே வச்சிருப்பாங்கன்றாங்க. ஓகே, ஸோ இப்போ ஒரிஜினல் ஸ்தூபாவில் ஆஷஸ் கண்டென்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ லேட்டராக என்ன ஆகிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரிலாம் இருக்கிறது இல்லை அப்படின்றாங்க. ஓகேவா, ஸ்தூபா அப்படிங்கிறது புத்திசம் வந்து ரெப்ளிகேட் பண்ணுற ஒரு பெரிய சிம்பிள் ஆகிடுச்சு ரீசெண்ட் டைம்ஸில் அப்படின்றாங்க. அந்த ஸ்தூபாவில் என்னென்ன மாதிரி ஷேப்ஸ் இருக்கும் அப்படின்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் ட்ரம் இருக்கும். ஓகே, அது மேலே ஒரு அண்டா ஷேப்பில் ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ அதான் வந்து சர்க்குலர் அண்டா அப்படின்றாங்க. அப்புறமா அது மேலே ஹர்மிக்கான ஒரு ரெக்டாங்குலர் மாதிரி ஒன்று இருக்கும். ஓகே, ஒரு குட்டியாக அது மேலே குட்டியாக நம்ம டெம்பிள் எல்லாம் கலசம் மேலே ஒன்று இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர், அந்த குட்டி ஸ்ட்ரக்சர் வந்து சத்தாரா. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது போக கேட்வேஸ்லாம் இருக்கும், பேத் வழிகள் இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்தூப்பாவில் நிறைய ரெயிலிங்ஸ் இருக்கும். சரியா, ஸ்தூப்பா சுற்றி. ஸோ அதில் என்னன்னா ஸ்டோரிஸ் வந்து எழுதியிருப்பாங்க, புத்தா சம்மந்தமான லைஃப் ஸ்டோரிஸ் எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு ஜாதகா ஸ்டோரிஸ் அந்த மாதிரிலாம் அதில் எழுதியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ அது வந்து ஒரு மொனாஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த மொனாஸ்ட்ரியில் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய இருக்கும். ஓகே, அப்புறமா இப்போ இந்த மொனாஸ்ட்ரிஸ் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அதில் லார்ஜஸ்டான மொனாஸ்ட்ரி வந்து நலந்தா. ஓகே, ஸோ அது யார் கட்டியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமாரகுப்தா வந்து கட்டியிருப்பாரு. அது ரொம்ப எக்ஸ்டென்சிவானது அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஏன்ஷியன்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும் மொனாஸ்ட்ரிஸ் மோஸ்ட்லி ட்ரேட் ரூட்டில் தென் பில்கிரிமினேஜ் ரூட்டில் தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா, அப்புறமா இது எங்கே இருக்கும் அப்படின்னா வில்லேஜ்லேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்காது, ரொம்ப பக்கத்தில் இருக்காது, பேலன்ஸ்டான ஏரியாவில் இருக்கும் அப்படின்றாங்க. அப்புறமா 200 BCயிலேருந்து 300 CE வரைக்கும் தான் அதோட நம்பர்ஸ், அப்புறம் இதோடைய ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்றாங்க. சென்ட்ரல் இந்தியாவில் இருக்கிற மொனாஸ்ட்ரிஸில் முக்கியமானதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஞ்சி, தென் சோனாரி, போஜ்பூர், இதெல்லாம் வந்து மத்திய பிரதேசில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் நார்த் வெஸ்ட் மொனாஸ்ட்ரிஸில் வந்து தக்ஷிதித் பாஹி, இது வந்து பாகிஸ்தானில் இருக்குது. தென் வந்து குல்தாரா வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்குது. இது வந்து நார்த் வெஸ்ட்டில். தென் ஈஸ்டர்ன் டெக்கான்லேயும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அமராவதி ஆந்திர பிரதேஷ், தென் வந்து ஜகேட் பட்டா, தென் நாகார்ஜுனா கொண்டா, இந்த மாதிரிலாம் இருக்குதுன்றாங்க. ஓகே, இப்போ அமராவதி எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா தன்ய கட்டக்காக்கு அடுத்து இருக்குது. ஓகேவா, இந்த தன்ய கட்டக்கா அப்படிங்கிறது சதவாகனாஸோட கேபிட்டல். ஓகேவா, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அசோகாவோட இன்ஸ்கிரிப்ஷனும் காணப்படுதுன்றாங்க. ஸோ அப்போ இந்த மொனாஸ்ட்ரி கட்ட ஆரம்பித்த டைம் இவருடைய மௌரியன் பீரியடாக இருக்கலாம், அசோகன் பீரியடாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இது போக சில மொனாஸ்ட்ரிஸ் வந்து எஜுகேஷனல் சென்டர்ஸாகவும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பீகாரில் இருக்கிற நலந்தா பல்கலைக்கழகம் வந்து இந்த எஜுகேஷனல் சென்டராக இருந்திருக்குது அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதில் வந்து மொனாஸ்ட்ரிஸ் பற்றின ஒரு விஷயம். தென் பாலா டைனஸ்டி பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு புத்திசம்க்கு என்ன ஒரு கனெக்ஷன் பார்க்கலாம். இவங்க வந்து பீகார் அண்ட் பெங்கால் அந்த ரீஜனை 8th to 12th century வந்து ஆண்டிருப்பாங்க. ஓகே, ஸோ இதோட ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கோபாலா. அதுக்கப்புறமேட்டு இதில் இம்பார்ட்டண்ட்டான ரூலர்ஸ் வந்து தர்மபாலா, தேவபாலா, மகேந்திரபாலா, தென் மஹிபாலா 1, இவங்களாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான ரூலர்ஸ். தென் பாலா ரூரல்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இவங்க வந்து புத்திசம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கிரேட் சப்போர்ட்டர்ஸ். ஓகேவா, தென் புத்திசம் வந்து ரொம்ப அதிகமாக அட்மையர் பண்ணவங்க. தென் பாலாஸ்க்கு கீழே தான் இந்த வஜ்ரயானா செக்ட் இருக்கிறாங்களா, ஸோ அவங்க வந்து அதிகமாக அவங்களுக்கு இன்டெலெக்சுவல் தென் ரிலீஜியஸ் ஃபோர்ஸ் வந்து கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நிறைய மொனாஸ்ட்ரிஸ், ஓகேவா, விஹாராஸ், டெம்பிள்ஸ் அதெல்லாம் வந்து இவங்க பாலா டைமில் தான் கட்டினது அப்படின்றாங்க. தென் தர்மபாலா இருக்கிறார் இல்லையா, அவர் தான் வந்து விக்ரமஷீலா யூனிவர்சிட்டியை ஃபவுண்ட் பண்ணவர், அது வந்து பீகாரில் இருக்குது. அதுக்கப்புறமா இவர் இன்னொன்று என்ன பண்ணியிருக்காரு தர்மபாலா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நலந்தா யூனிவர்சிட்டியை ரிவைவ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி நலந்தா யூனிவர்சிட்டி வந்து குமாரகுப்தா கட்டினது. ஓகேவா, அதுக்கப்புறமா தேவபாலா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா
ஒரு 5 வில்லேஜஸை நலந்தா மொனாஸ்ட்ரியை பார்த்துக்கிறதுக்காக கொடுத்துருக்குறாரு. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, புத்திஸ்ட் சென்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து நிறையா லேர்னிங் சென்டராகவும் இருந்திருக்குது. ஓகேவா? விக்ரமஷிலா, தென் வந்து சோமபுர மகாவீரா, அந்த மாதிரி நிறையா லேர்னிங் சென்டர்ஸாகவும் அது இருந்திருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஓகே. அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ், பில்கிரிம்ஸ் அவங்களாம் எடுத்துட்டிங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலேருந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கிறாங்க, வந்து அதுக்கப்புறம் கற்றுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எஜுகேஷனுக்காக. அப்புறம் இங்கேருந்து திரும்ப போகும்போது இந்த பாலா ரீஜன் இருக்கும்ல, ஸோ அவங்களுடைய நிறைய ஆர்ட்ஸ் ஃபார்ம் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க. தென் பாலாஸ் பார்த்த வரைக்கும் அவங்க திபெத்துக்கு நிறையா மிஷனரிஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து திபெத்தில் முக்கியமாக இது எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு ரீசன் இவங்க அப்படின்றாங்க. தென் வந்து மகாபோதி டெம்பிள் வந்து போத் கயால் இருக்குது. ஓகே. இது வந்து 8th சென்ச்சுரியில் பாலா பீரியடை சேர்ந்தது அப்படின்றாங்க. ஓகே. அப்புறமா ஒரு ஃபாஸ்டிங் புத்தா டெரோகேட்டா இமேஜ் வந்து இவங்க கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து பாலா பீரியடில் உள்ளது தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து அபாயமுத்ராவில் இருக்கும் அப்படின்றாங்க. அபாயமுத்ரானா இந்த முத்ரா. ஓகேவா? ஸோ இப்படி இந்த கை இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஃபியர்லெஸ் பொசிஷன் காமிக்கும். ஸோ அந்த பொசிஷன் வந்து அந்த இமேஜ், அந்த ஐடல் அப்படிங்கிறது வந்து டெரகோட்டா இமேஜ் பாலா ரூலர்ஸ் சேர்ந்தது அப்படின்றாங்க. ஓகே. அப்புறமா புத்திஸ்ட் ஆர்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது வந்து அதிகமாக பாலா பீரியட்ல தான் நல்லா இருந்திருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? எப்போ பாலா டைனஸ்டி வந்து ரொம்ப கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சதோ அப்போ வந்து இவங்க இந்த புத்திசமும் வந்து கொஞ்சம் சரிய ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறமா இந்த வஜ்ராயனா புத்திசம் பற்றி கொடுத்துருக்குறாங்க. இவங்க என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா புத்திசம் தென் சைவிசம். ஓகேவா? ஸோ அந்த ரெண்டையும் சேர்த்து எப்போ ராயல் கோர்ட்ஸ் வந்து ஸ்பான்சர் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அப்போ இந்த இது உருவாகி இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? மெயின்லி இந்த வஜ்ராயனா புத்திசமுடைய தெய்தி யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தாரா. ஓகேவா? தாராங்கிறது ஒரு லேடி. இது வந்து மகாயானா புத்திசம் தென் தேர்வாத புத்திசம் இந்த ரெண்டுல இருந்து பாரோ பண்ணி ஒரு புதுசாக இன்னோவேஷன்ஸ்லாம் ஆட் பண்ணின ஒரு கான்செப்ட் தான் இந்த வஜ்ராயன புத்திசம். ஓகேவா? ஸோ இவங்க முக்கியமாக பிராமணிக்கல் ரிச்சுவல்ஸ்லாம் இதில் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? ஏன்னா புத்திசமில் அது முக்கியமாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க, பட் இந்த செக்டில் அது ஃபாலோ பண்ணுவாங்க. நிறைய தன்ராஸ், மந்த்ராஸ், யாந்த்ராஸ் இதெல்லாம் வந்து புத்திஸ்ட் அப்படிங்கிற புத்திஸ்ட் ஹுட் அடையணுங்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு இதுதான் இது. ஓகேவா? இதை வந்து வஜ்ராயனா புத்திசம் பற்றின ஒரு விஷயம். ஓகே. தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அஹோம் கிங்டம் பற்றி கொடுத்துருக்குறாங்க. பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த அசாமில் இருக்கிற சிவசாகஸ் செரின்ஹா போத்தர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு விசிட் பண்ணியிருக்காரு. இது வந்து அஹோம் கிங்டமோட ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ். இந்த சிவசாகர் இருக்குது இல்லையா, அதோடைய பழைய நேம் வந்து ரங்பூர். இது அஹோம் கிங்கோடைய அந்த கிங்டமில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சீட். ஓகே. ஏன்னா 6 சென்ச்சுரிஸ்க்கு இவங்க ஆண்டிருப்பாங்க. 1228 1826 வரைக்கும் இவங்க ஆண்டிருப்பாங்க. 17th சென்ச்சுரியில் ஒரு பிரின்சஸ் வந்து இங்கே பயங்கரமாக இருந்திருப்பாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஜாய்மோட்டி. இவங்களோட ஹஸ்பண்ட் பேர், பிரின்ஸ் பேர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கடபாணி. ஓகேவா? இப்போ நம்ம அஹோம் கிங்டம் பற்றி பார்க்கலாம். மயான்மர்ல இருந்து இங்கே வந்திருப்பாங்க. ஓகேவா? இந்த பிரம்மபுத்திரா வேலிக்கு மைக்ரேட் ஆகி வந்திருப்பாங்க. இது யார் ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் பண்ணியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அஹோம் கிங் வந்து சாவோலுங் சூகாபா. இவர் வந்து 13th சென்ச்சுரியில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. இவர் அரைவலுக்கு முன்னாடி இந்த ஏரியா ரொம்ப திக்கான டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்கும். நிறைய லோக்கல் கிங்ஸ், அந்த கிங்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா சூச்சியாஸ் அப்படிம்பாங்க, தென் வந்து போஹ்ரேஸ், தென் கோச்சாரிஸ், தென் புயான்ஸ், இந்த மாதிரி நிறைய லேண்ட்லார்ட். புயானா லேண்ட்லார்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா என்னன்னா இந்த டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ், டிஃப்ரெண்ட் ட்ரைப்ஸ் இவங்களெல்லாம் இந்த ராஜா என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒன்று சேர்த்திருப்பார். ஓகேவா? அசிமுலேஷன் பண்ணியிருப்பார். அப்புறம் அதனால தான் இவர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்கிடெக்ட் ஆஃப் போர் அசோம் இல்லைனா கிரேட்டர் அசாம் அப்படின்றாங்க. ஓகே. அப்புறமா 16th சென்ச்சுரி எடுத்துட்டிங்க அப்படின்னா இவர் வந்து நிறைய கிங்டம்ஸை அனெக்ஸ் பண்ணியிருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் 1523 வந்து சுட்டியாஸ், தென் வந்து 1581 கோச் ஹாஜோஸ், நிறைய ட்ரைபல் பீப்புளெலாம் இவங்க வந்து அடிமையாகியிருப்பாங்க. அப்புறமா லாஸ்ட் என்ன ஆகிடுக்குன்னா 1826 பிரிட்டிஷ் வந்து இவங்களை வந்து அனெக்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அப்புறம் இவங்க வந்து டெல்லி சுல்தானேட்ஸ் கூட, முகல்ஸ் கூடலாம் கோஎக்ஸிஸ்ட் இருந்திருக்கிறாங்க. அப்புறமா இப்போ இருக்கிற இதை பார்த்துட்டிங்கன்னா இந்த ப்ரெசென்ட் அசாமீஸோட கல்ச்சர், ட்ரெடிஷன், ஆர்ட்ஸ், ஆர்கிடெக்சர் இது எல்லாத்துக்கும் அந்த அஹோம் கிங்டம் தான் ஒரு பெரிய ஃபவுண்டேஷன் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்றாங்க. ஓகே. ஸோ அஹோமோட ரிலீஜியன் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு ஓன் லாங்குவேஜ் இருக்குது, ஓன் ரிலீஜியன் இருக்குது. ஓகேவா? அப்புறமா லேட்டராக என்ன இருக்குன்னா ருத்ர சிம்ஹாவோட ஆட்சியில் தான் அஹோம் அப்படிங்கிறவங்க வந்து அஃபிஷியலாக அசாமிஸ் லாங்குவேஜ், அசாமிஸ் ரிலீஜனை அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அப்புறமா லேட்டராக அஹோம் ரூலர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஹிந்துயிசம் அப்படிங்கிறத வந்து எம்ப்ராஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த டைமில் லேட்டர் அஹோம் ரூலர்ஸ் அப்போ பிராமணிசம் அதிகமாக வந்திருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நியோ வைஷ்ணவிட்டாக மாறி நிறைய பேர் வந்து சங்கர் தேவா அவரோட வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஆனால் கம்ப்ளீட்டாக அவங்களுடைய பழைய ட்ரெடிஷனை விட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. புதுசாக வந்து இந்த இதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஓகே. தென் அஹோமோட சொசைட்டி பார்த்துட்டோம்னா நிறைய கிளான்ஸ் இல்லைனா கேல்ஸ் அப்படிம்பாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து செவரல் வில்லேஜஸ் அவங்க தான் வந்து இந்த குளங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்புறம் இதில் வந்து ரொம்ப ஃபோர்ஸ்டு லேபர் இருப்பாங்க. யார் ஒருத்தவங்க வந்து ஸ்டேட்காக ஒர்க் பண்ணுறாங்களோ ஸோ அதை என்ன சொல்லுவாங்கன்னா பைக் அப்படிம்பாங்க.
அப்புறம் சில கேஸ்ட் அப்புறமேட்டு ஆர்டிசன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. அப்புறமா சில ஆர்டிசன் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் அங்கே ரொம்ப அதிகம் கிடையாது. ஓகேவா? இப்போ பக்கத்தில் உள்ள கிங்டம்லாம் இணைச்சிருப்பாங்களோ அப்போ தான் நிறைய ஆர்டிசன்ஸ் உருவாகி இருப்பாங்க. அப்புறமா பெசன்ஸ்க்கு நிறையா லேண்ட் வந்து வில்லேஜ் கம்யூனிட்டிலேருந்து கொடுப்பாங்க. ஈவன் கிங் கூட அந்த வில்லேஜ் கம்யூனிட்டி கொடுத்த லேண்டை அந்த கம்யூனிட்டியோடைய பெர்மிஷன் இல்லாமல் வாங்க முடியாது. ஓகேவா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம் வில்லேஜ் கம்யூனிட்டி அஹோம் கிங்டமில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒருத்தவங்க, எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒருத்தவங்க அப்படின்ட்டு. அப்புறமா எல்லா மேலுமே அவங்களுடைய கண்ட்ரிக்காக, அவங்களோட ஸ்டேட்காக கண்டிப்பாக வார் டைமில் ஃபைட் பண்ணியே ஆகணும். ஓகேவா? மற்ற டைமில் வந்து டேம் கட்டுறது, தென் இரிகேஷனில், அதர் பப்ளிக் ஒர்க்ஸில் வந்து ஈடுபட்டிருப்பாங்க. ஓகே, அப்புறம் இவங்களோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து ஆன்செஸ்ட்ரல் ஒர்க்ஷிப். ஓகேவா? இதுக்கு முன்னாடி இருந்திருப்பாங்களே, ஸோ அவங்கள வந்து இறந்துருக்கவங்கள ஒர்க்ஷிப் பண்ணுவாங்க. அதுக்காக வந்து சராய்ஜியோ அப்படின்னு ஒரு சாக்ரெட் சிட்டி வச்சுருக்காங்க. சரியா? அந்த சிட்டியில் வந்து பெரிய பெரிய பரியல் டோம்ஸ் வந்து இவங்க வந்து கட்டி வச்சுருக்காங்க. ஓகே, அப்புறமா இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிளெண்டட் டிஸ்டிங்க்ட் ஸ்டைல் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டோம் அண்ட் ஆர்க் இதெல்லாம் வந்து முகல் ஆர்கிடெக்சரோட இம்பார்ட்டண்ட்டானது. ஓகே, ஸோ அதுலேருந்து அந்த இது. அப்புறமா ஹிந்துஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஷிகராஸ், மண்டபாஸ் இந்த ஸ்டைலையும் சேர்த்து ஒரு மிக்ஸ்டான ஸ்டைல் வந்து இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அப்புறமா இயர்லி இயர்ஸில் பார்த்துட்டோங்க அப்படின்னா இயர்லி இயர்ஸ்லலாம் வுட் அண்ட் பேம்பு வச்சு ஆர்கிடெக்ட் பண்ணாங்க. லேட்டராக வந்து பிரிக்ஸ் வச்சு பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ பிரிக் வச்சு பண்ண ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு உருவாக்குனது வந்து கார்கோன் பேலஸ். ஓகேவா? ஸோ அதில் வந்து பிரிக்கு, அப்புறம் ஆர்கானிக் சிமெண்ட்ஸ் எப்படி உருவாக்குவாங்கன்னா எக்கு, அப்புறம் வந்து மொலாசஸ் அதாவது கரும்புச்சக்கை, அப்புறமேட்டு பல்சஸ், தென் லைம் இதெல்லாம் வந்து தயாரிக்கிறது தான் இந்த இது. ஓகேவா? ஸோ அந்த தயாரித்த மெட்டீரியலில் தான் கர்கோன் பேலஸ் வந்து கட்டியிருப்பாங்க. ஓகே, ஸோ இது போக ருத்ரசிம்ஹா வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா மற்ற ஸ்கில்டு ஆர்கிடெக்ட், பெயிண்டர், டான்சர், மியூசிஷியன்ஸ் இவங்களெல்லாம் பெங்கால்லேருந்து இங்கே இன்வைட் பண்ணியிருப்பார். ஓகேவா? ஏன் அப்படின்னா அவர் வந்து நியூவாக கேபிட்டல் ரங்பூர் அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருப்பார். ஸோ அதுக்காக இந்த ருத்ரசிம்ஹா வந்து இன்வைட் பண்ணியிருப்பார். ஓகே, ஸோ இது போக நிறையா டெம்பிள்ஸ் லைக் சிவ்தால், தேவ்தால், தென் விஷ்ணுதால் இந்த மாதிரி நிறையா டெம்பிள்ஸ் வந்து இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து அஹோம் கிங்டம்கான ஒரு யூனிக் கேரக்டர்ஸ் அப்படின்றாங்க. ஓகே, முக்கியமாக அது வந்து ரங்கர் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஜோய்ஷர் அப்படிங்கிற ஒரு லார்ஜஸ்ட் டேங்க் இருக்குது. இது வந்து ருத்ராசிம்ஹா அந்த ஏஜில் வந்து கட்டினது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா அப்போ அந்த டைமில் நிறையா டேங்க்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்புறமா இவங்க என்ன என்கரேஜ் பண்ணாங்க அப்படின்னா நிறையா தியேட்டர் ஃபார்ம்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணாங்க. அதுவும் சான்ஸ்கிரிட் அப்படிங்கிறதுல இருந்து நிறையா புக்ஸ் அதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட லோக்கல் லாங்குவேஜ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. ஓகே, இது போக ஹிஸ்டாரிக்கல் ஒர்க்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா புரஞ்சிஸ். ஓகே, இது என்னன்னா ஃபர்ஸ்ட் அஹோம் லாங்குவேஜில் எழுதின ஒரு இது. ஓகேவா? ஸோ ஹிஸ்டாரிக்கல் ஒர்க் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானதுன்றாங்க. அந்த ஹோம் லாங்குவேஜில் ஃபர்ஸ்ட் எழுதிருப்பாங்க, தென் அதுக்கப்புறம் அது அசாமிஸ் லாங்குவேஜில் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து குருத்வாரா ரிஃபார்ம் மூமெண்ட் பார்க்கலாம். இது நடந்து 100 years ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அதனால நம்ம இன்னைக்கு நியூஸில் பார்க்கலாம். ஸோ இதை இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நான்கனா சாஹிப் மசாக்கர், இல்லைனா சாஹா நான்கனா சாஹிப் அப்படி சொல்லுவாங்க. இந்த மொமெண்ட்டை அகாலி மொமெண்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து சீக்கிசம் சம்மந்தமான ஒரு மொமெண்ட். ஓகேவா? இது என்ன அப்படின்னா மஹந்த் அப்படிங்கிறவங்க ஒரு ப்ரீஸ்ட் கம்யூனிட்டி. ஓகே, ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குருத்வாராவில் அவங்க கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க கண்ட்ரோல்லேருந்து இதை வந்து விடுவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஏன்னா இவங்க வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ப்ரீஸ்ட். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம மறுபடியும் அந்த புனிதத்தன்மையை காப்பாற்றணுங்கிறதுக்காக சீக்ஸ் வந்து 1920 25 வரைக்கும் போராடி இருப்பாங்க. ஓகே, அதுதான் இது. ஓகே, இது என்னன்னா ஃபஸ்ட்டு 1873 சிங் சபா மூமெண்ட் அப்படின்னு நடந்திருக்கும். ஸோ அதோடைய ஒரு பக்கவாட்டு விளைவு இது அப்படின்னு அதை சொல்கிறாங்க. ஓகேவா? என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ஓகேவா? இன்னொன்று சீக்ஸோடைய ஒர்க்ஷிப் ரைட், அந்த பிளேஸ் இருக்கும்ல அந்த பிளேஸோடைய ரைட்ஸ் வந்து யார்கிட்ட போயிடும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உதாசி மஹந்த் கிட்ட போயிடும். யார் கொடுத்துருவாங்கன்னா பிரிட்டிஷ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மஹந்த் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த குருத்வாராஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஹோலியான பிளேஸ். ஆனால் அந்த அதுக்காக யூஸ் பண்ணாமல் ட்ரிங்கிங்காக, அப்புறமேட்டு தலித் பீப்புளை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுறதுக்காக, தென் ஐடல் ஒர்க்ஷிப்காகலாம் யூஸ் பண்ணுவாங்க. இது ஆக்சுவலி சீக்கிசமுடைய பண்பாடுகளை இது வந்து வயலேட் பண்ணுற மாதிரி இருக்கும், கோட்பாடுகளை. ஓகேவா? ஸோ அதை வந்து சீக்ஸ்க்கு ரொம்ப கோவம் வந்துடும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குருத்வாரா அப்படிங்கிறது வந்து ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. அப்போ பப்ளிக் தான் என்ன பண்ண முடியும்னா அந்த மஹானட்ஸை வந்து ரிமூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அஜிடேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான். ஓகேவா? ஸோ அப்போ அப்படி பண்ணும்போது கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மொமெண்ட்டை சப்ரஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா குருத்வாரா ரெஃபார்ம் மொமெண்ட் இல்லைனா அகாலி மொமெண்ட் அப்படிங்கிறதுல போய் இது முடிஞ்சிடும். ஓகேவா? அப்போ அந்த டைமில் சீக்ஸ் பீப்புள் நிறைய பேரை வந்து இம்ப்ரிசன்மெண்ட் ஜெயிலில் போடுவாங்க. அப்புறம் அவங்க நிறைய சஃபர் ஆவாங்க, நிறைய பேர் டெத் ஆகிடுவாங்க. ஓகேவா? மொமெண்ட்டோட விளைவுகளாக எஸ்ஜிபிசி அப்படிங்கிறவங்க ஃபார்ம் ஆவாங்க. ஓகே, எஸ்ஜிபிசினா யார் அப்படின்னா ஷிரோமணி குருத்வாரா பர்பந்த கமிட்டி. ஓகேவா? ஸோ இவங்க வந்து நவம்பரில் 1920 வருவாங்க.
ஓகே, என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தலித் பீப்புளோட ரைட்ஸ் அப்படிங்கிறது இந்த கோல்டன் டெம்பிளில் நிறைய பேர் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க, போகக்கூடாதும்பாங்க. ஸோ அதை வந்து பார்ஷியலாக ரிமூவ் பண்ணினதுக்கு அப்புறமா இந்த இது கொண்டு வருவாங்க. ஓகேவா, அமிர்த்சர் கோல்டன் டெம்பிளில் தலித்ஸ் வந்து அவங்களுடைய உரிமைகளை பாதி பெற்றப்போ இந்த இது வந்திருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குருத்வாரா ரெஃபார்ம் மூமெண்ட்டாக இது எப்போ ஆகியிருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் சீக் குருத்வாராஸை நம்ம வந்து மறுபடியும் நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும், சீக்ஸ் அந்த ப்ரீஸ்ட் கிட்டேருந்து நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, இன்னொன்று எஸ்ஏடி அப்படிங்கிறது ஒன்று ஃபார்ம் ஆகியிருக்கும். எஸ்ஏடி அப்படிங்கிறது வந்து சிரோமணி அகாலி தள். ஓகே, இது வந்து டிசம்பர் 1920 உருவாக்கியிருப்பாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன இன்சிடென்ட்னா நான்கானா சாஹிப் மசாக்கர்னாங்க February 1921 என்ன ஆகியிருக்குன்னா ஒரு 100க்கு மேலே சீக்ஸ் வந்து பயங்கரமாக கொல்லப்பட்டிருப்பாங்க. யாரால அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நாராயண் தாஸ் அப்படிங்கிற ஒருத்தரால் கொல்லப்பட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நான்கானா சாஹிப் மசாக்கர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்கன்னா காயா செஷனில் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எஸ்ஜிபிசியும் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க. ஓகே, காந்திஜி கூட சேர்ந்து நாங்கள் நான் கோஆப்ரேஷனல் மூமெண்ட்டில் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி எஸ்ஜிபிசி சொல்லியிருப்பாங்க. இது போக மற்ற கம்பெயின்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி சார்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ என்னென்ன கம்பெயின்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குரு கா பஹத் மோர்ச்சா, தென் ஜெய்தோ மோர்ச்சா, இந்த மாதிரி நிறையா வந்து கேம்பெயின் போயிருக்கும். ஸோ அதனால் கடைசியாக என்ன ஆகிருக்குன்னா குருத்வாரா ஆக்ட் 1925 அப்படிங்கிறத எனாக்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த குருத்வாரா ஆக்ட் 1925 படி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கடைசியில் என்ன பண்ணிடுவாங்கன்னா குருத்வாராஸ் ஆக்ட் 1925 அப்படின்னு ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதில் எஸ்ஜிபிசி அப்படிங்கிறத ஒரு டெமோக்ராட்டிக் பாடியாக வச்சு இவங்களை வந்து சர்டன் குருத்வாராஸ் இருக்கும்ல, ஸோ அந்த குருத்வாராஸ்க்கு நீங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அது யாரெல்லாம் அந்த குருத்வாராஸை மிஸ்யூஸ் பண்ணாங்களோ ஸோ அவங்க கையிலேருந்து வாங்கி அதை மேனேஜாக பெட்டர்மெண்ட்டாக அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக இந்த எஸ்ஜிபிசி கையில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த ஆக்ட் தான் எஸ்ஜிபிசி அப்படிங்கிறவங்க ஹிஸ்டாரிக்கல் வைஸான குருத்வாராஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஸோ அதோடைய மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறை வந்து இது ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேவா, இன்னொன்று போக இது குருத்வாரா அப்படிங்கிறது வந்து இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணணுங்கிறது இந்த ஆக்டோட செக்ஷன் 87க்கு கீழே இருக்குது. ஓகேவா, ஸோ இதான் வந்து ஒரு இந்த பற்றினது. இப்போ நம்ம இந்த எஸ்ஜிபிசி பற்றி பார்த்துட்டோம்னா சீக் குருத்வாரா பிரபந்தக் கமிட்டி. ஓகேவா, இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஹிஸ்டாரிக்கலாக சீக் குருத்வாராஸ், ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ், சண்டிகர் இந்த மாதிரி இடத்துல உள்ள குருத்வாராஸை மேனேஜ் பண்ணணுங்கிறதுக்கான ஒரு ஆர்கனைசேஷன். ஓகேவா, ப்ரெசென்ட்லி இதில் வந்து 140 எலெக்டட் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, 5 ஹெட் மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, 15 கோஆப்டட் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, 20 சீட்ஸ் வந்து ஷெடியூல்டு கேஸ்ட் ஆஃப் சிக்ஸ் இருப்பாங்களா, ஸோ அவங்களுக்கு 20 சீட்ஸ் ரிசர்வ் பண்ணிடுறாங்க. இதோட டென்யூர் அப்படிங்கிறது வந்து 5 இயர்ஸ். ஓகேவா, எத்திக்ஸ் பார்க்கலாம். ரோல் ஆஃப் யூத் இன் நேஷன் பில்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் யூத் பீப்புள் அதிகமாக இருக்கிறாங்க. நம்ம இந்த இதில் தான் பார்த்தோம். ஓகேவா, என்னன்னா 35 இயர்ஸ்க்கு கீழே 60% மேலே இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அந்த யூத் ஃபோர்ஸை நம்ம எப்படி வந்து நேஷன் பில்டிங்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இது கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ நேஷன் பில்டிங் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டோட ஸ்டேஜ்லையும், ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமிக், பொலிட்டிக்கல், ஹியூமன் டெவலப்மெண்ட், சோஷியல், எல்லா என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி எல்லாத்துலேயுமே ஹியூமன் ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து டெவலப்மெண்ட் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது. ஓகே, ஏன்னா இந்தியாவுடைய மீன் ஏஜ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 29 இயர்ஸ் தான். ஓகேவா, ஸோ அந்த பீப்புளை எப்படி யூஸ் பண்ணி அவங்களுக்குள்ள உள்ள திறமையை எப்படி நம்ம வளர்த்து நம்ம நேஷனை வந்து பில்ட் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறது தான். எக்கனாமிக் ப்ராஸ்பெரிட்டி எப்படி வளரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட எக்கனாமிக் க்ரோத் வளர்ந்துச்சுன்னா எல்லாருடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதனால வந்து நம்மளுக்கு நிறையா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கிடைக்கும், நம்மளுக்கு டெவலப்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றாங்க. ஓகே, தென் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவலில், ரீஜனல் லெவலில், ரூரல் லெவலில் பார்த்துட்டிங்கன்னா டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் வழியாக யூத்தை நம்ம வந்து இந்த பொலிட்டிக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இன்வால்வ் பண்ணணும்னா ஸோ அப்போ அவங்களோட ஐடியாஸ் வந்து கரப்ஷன் இல்லாத ஒரு நாடை உருவாக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ வந்து நம்ம பொலிட்டிக்கல் கவர்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும்ன்றாங்க. ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு எஜுகேஷன் கொடுத்தோம்னா அவங்களோட ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கண்ட்ரியோடைய ஒரு நேஷனுடைய எவ்வளோ பேர் படிக்கிறாங்களோ ஸோ அது அவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு வந்து வளர்ச்சி இருக்கும். ஓகேவா, ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு நம்ம சிட்டிசனை நம்ம டெவலப் பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம நேஷன் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அது வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனேட் அப்படின்றாங்க. தென் சோஷியல் கோஹெஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாரையும் சொசைட்டியாக சேர்ந்து ஒர்க் ஆகும்போது இண்டிவிஜுவல் எனர்ஜிலாம் சேர்ந்து நம்மளுக்கு மொத்தமாக எனர்ஜி கிரியேட் ஆகும் அப்படின்றாங்க. ஓகே, தென் என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி அப்படின்னா எப்படி நம்மளுடைய க்ரோத் அப்படிங்கிறது நம்மளை மட்டும் சார்ந்திருக்காம நம்மளோட இதை மட்டும் பார்க்காம ஃபியூச்சர் ஜென்ரேஷனுடைய ரிசோர்ஸஸை பாதிக்காத விதத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இதில் என்ஷூர் பண்ணலான்றாங்க. ஸோ யூத்தோடைய ரோல் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற எனர்ஜி, தென் அவங்கக்கிட்ட இருக்கிற ஒர்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதே நம்மளுக்கு ரொம்ப ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், தென் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்கர்ஸ், அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துட்டிங்கன்னா இப்போ நிறையா யூத் பாப்புலேஷன் தான். ஓகேவா, ஸோ அவங்களுக்கான எனர்ஜியை நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றாங்க. தென் இப்போ பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சேஞ்ச், ஒவ்வொரு ரெஃபார்ம்ஸ் எல்லாத்துலேயும் இவங்க வந்து ஒரு டார்ச் பியராக இருக்கிறாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஐடியாஸ், கோல்ஸ், ப்ராசஸ் இதெல்லாம் வந்து இருக்குதுன்றாங்க. யங் பீப்புளால தான் கிக் எக்கனாமி வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குதுன்றாங்க. ஓகேவா, கிக் எக்கனாமிங்க வந்து ரொம்ப லாங் டேர்ம் எக்கனாமி கிடையாது, பட் ஷார்ட் டைமாக நம்மளுக்கு ஒரு க்ரோத் கிடைக்குதுன்னா கூட அது யங்
பீப்புளால தான் கிடைக்குதுன்றாங்க. தென் ப்ரெசென்ட்டுக்கும் சரி ஃபியூச்சருக்கும் சரி ஒரு எக்கனாமியை ஷேப் பண்ணணும் அப்படின்னா இப்போ இருக்கிற யூத் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து நாளைக்கு நாளையுடைய பொட்டன்ஷியல் இருக்கும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதனால வந்து யூத் பீப்புளுக்கு நம்ம கண்டிப்பாக எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்றாங்க. அப்புறமா எப்படி வந்து நம்ம யூத்தை இதில் யூஸ் பண்ணலாம், எப்படி நம்ம வந்து யூத் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுடைய நேஷனுடைய ஒர்க் ஃபோர்ஸாக இருக்கிறாங்க. ஓகேவா, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஒர்க்குமே ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்ன ஒர்க்காக இருந்தாலும் சரி அது மூலமாக அவங்க குட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து நம்ம நேஷனுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது டேரக்ட்லியோ இல்லைனா இன்டேரக்ட்லியோ நம்மளுடைய நேஷனை பில்ட் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூத்தை யூஸ் பண்ணி நம்ம வந்து சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியாக வச்சுக்கலாம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னா என்டர்பிரினர்ஷிப். ஓகேவா, இப்போ உள்ள யூத் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் வந்து தொழில் முனைவர்களாக இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம நிறைய சொல்யூஷன்ஸ், அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சி அதுக்கு சொல்யூஷன் கொடுத்து அவங்களுக்கு நம்ம இன்சென்டிவ்ஸ் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் எல்லாம் போயிடும். அதுக்கு நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்லாம் இப்போ ரீசெண்டாக வந்திருக்குல்ல, ஸோ அதை ரீசனாக சொல்லியிருக்காங்க. அப்புறமா லீடர்ஷிப் அப்படின்னு வரது பார்க்கும்போது நிறைய பியூரோக்ரஸி, இண்டஸ்ட்ரி, சோஷியல் சர்வீஸ் எல்லாத்துலேயும் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் யூத் வந்து ரொம்ப இன்வால்வ்டாக இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. அப்புறமா கன்சம்ஷன் பேட்டர்ன், லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் கூட நம்ம ஒரு இண்டிவிஜுவல் ஒரு யூத் இருக்கிறாங்கன்னா ஸோ அவங்களுடைய சாய்ஸஸ் மூலமாக இப்போ ஃபியூச்சர் பீப்புளுக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு பார்த்து அதுக்கு தேவையான பொருள் வந்து நம்ம தயாரிக்கலாம் இல்லையா. ஸோ இதையும் சொல்கிறாங்க. ஓகே, இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா யூத் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷன் பற்றி அவங்களுக்கு நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். அதனால சர்க்குலர் எக்கனாமினா பயன்படுத்தின பொருளை ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த எக்கனாமி வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதெல்லாம் வந்து ப்ளஸ் பாயிண்ட்ஸ். தென் இதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் பார்க்கும்போது அதில் வந்து நம்ம ரொம்ப லேக்கிங்காக இருக்கும் அப்படின்றாங்க. நிறைய பேர் வந்து பாவர்ட்டி, மால் நியூட்ரிஷன், தென் புவர் என்ரோல்மெண்ட் இன் ஹையர் எஜுகேஷன் இப்படிலாம் இருந்தாங்க அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டே நம்ம ஒழுங்காக பண்ண முடியாது. ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் பண்ணாதான் நேஷன் டெவலப்மெண்ட் பண்ண முடியும். இது ரொம்ப பாதிக்கப்படுது அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா புவர் நியூட்ரிஷன் இருந்துச்சு அப்படின்னா அது டேரெக்டாக எதை அஃபெக்ட் பண்ணுன்னா நம்மளுடைய லேபர் ப்ராடக்டிவிட்டி அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா நல்லா சாப்பிடலன்னா நம்ம நல்லா ஒர்க் பண்ண முடியாது, நல்லா ஒர்க் பண்ணலன்னா நம்மளுடைய டெவலப்மெண்ட் இருக்காது. இது சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அது கடைசியில் என்ன ஆகி முடியும்னா நம்மளுடைய ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியை பாதிக்கும் அப்படின்றாங்க. அப்புறமா ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இன்னும் நம்ம நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும், நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இன்னொன்று இப்போ அதிகமாக என்ன ஆகிடுச்சுன்னா டிஸ்கஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட், தென் வந்து டிகிரி க்ரீப்னா என்னென்னா ஒரு சாதாரணமான வேலைக்கு ஒரு வெல்டர் வேலைக்கு பாலிடெக்னிக் டிகிரி போதும். ஓகேவா, ஆனால் அது இப்போ நிறையா ஓவர் காம்படிஷனால பாலிடெக்னிக் அப்படிங்கிற குவாலிஃபிகேஷன்லேருந்து அது மாஸ்டர் டிகிரிஸ்க்கு போதாமா. ஓகேவா, அந்த குவாலிட்டி இருந்தால் தான் இப்போ வந்து வேலை கொடுக்குறாங்க வெல்டருக்கு கூட. ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணுதுன்னா அதிகமான காம்படிஷன் இப்போ ஆகிடுது அப்படின்றாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நிறைய ரிஸ்க் இருக்குதுன்றாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாராச்சும் ஒருத்தவங்க வந்து நம்ம பாலிடிக்ஸில் போகணும் அப்படின்னா ஆல்ரெடி அதில் இருக்கிற பிக் பிஸ்னஸ்மேன் வந்து நம்மளை வந்து த்ரெட் பண்ணுறாங்க. அப்போ நம்மளுக்கு ரொம்ப ஒரு பெரிய பயம் ஆகுது. நம்ம வந்து அதையும் வந்து சமாளிக்கணும், அதே டைமில் நம்மளோட லைவ்லிஹுட்டையும் காப்பாற்றணும் இல்லையா. ஸோ அது ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குது, ஏன்னா லார்ஜ் காம்படிஷன் இருக்குது அப்படின்றாங்க. ஓகே, இதெல்லாம் இருக்கிறதுனால நிறைய யூத் வந்து பொலிட்டிக்கல் சைடே வரதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அதெல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கொடுக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டிவான பார்ட்டிசிபேஷனுங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணணும். அதுக்காக நம்ம வந்து ஹெல்தியான சொசைட்டி ஃபஸ்ட்டு உருவாக்கணும். ஓகேவா, நிறைய நியூட்ரிஷனல் ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி கொண்டு வரணும். அப்புறம் அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் பார்த்து அதுக்கு நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ணணுன்றாங்க. அப்புறமா எஜுகேஷனல் சிஸ்டமை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றாங்க. அதன் மூலமாக நம்ம வந்து நம்மளுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்கலாம். ஸ்கில் டெவலப்மெண்ட்டுமே எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி பேஸில் கொடுக்கணும். ஸோ அப்போ அவங்க வந்து ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய கிரியேட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நியூ ஐடியாஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம எக்கனாமிக் க்ரோத் ஆகுன்றாங்க. ஓகே, அது மூலமாக நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றாங்க. தென் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான வைப்ரண்ட் கல்ச்சர் கொடுக்கணும். யூத் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு நிறையா ஸ்ட்ரெஸ், நிறையா ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வைபே இல்லாமல் போயிடும் இல்லையா. ஸோ அதனால் சப்போர்ட்டிவாக அவங்களுக்கு பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், தென் ஸ்கூல் சிஸ்டம் எல்லா சைட்லேருந்து சப்போர்ட்ஸ் கொடுக்கணும். அது சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து ஃபினான்ஷியலாக இருக்கலாம், இன்ஸ்டிடியூஷனலாக இருக்கலாம், இல்லைனா இமோஷனல் சப்போர்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி எல்லா சப்போர்ட்டுமே அவங்களுக்கு கொடுத்து யூத் அப்படிங்கிறவங்கள நம்மளோட நேஷன் பில்டிங்காக நம்ம வயசாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அது வந்து எத்திக்ஸ் பற்றின ஒரு விஷயம். ஓகே, தென் லாஸ்ட்டாக கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் நியூஸ் அப்படிங்கிறதுக்கு கீழே கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம் பற்றி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். இது வந்து 1998 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஆப்ரேஷனுக்காக மட்டும்தான் டைம்லி கிரெடிட் கிடைக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஃபார்மர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் 2018 அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஃபிஷரிஸ், லைஃப் ஸ்டாக், அப்புறமேட்டு டெய்ரி ஃபார்மர்ஸ் இவங்களுக்குலாம் கூட காசு கொடுக்கணும், கிரெடிட் கொடுக்கணும், டைம்லி ஹெல்ப்பாக இருக்கணுங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டைம்லி தென்
தேவையான அளவு ஓகேவா என்னென்னா கிரெடிட் கொடுக்கணும் அப்படின்றது தான் இவங்களுடைய அப்ஜெக்டிவ் ஓகேவா. அது வந்து ஒரு சிங்கிள் விண்டோ கீழே கொடுக்கணும் அவங்களோட கல்டிவேஷனுக்காக அப்படிங்கிறது இவங்களோட அப்ஜெக்டிவ். ஓகே, ஸோ இதுக்கு கீழே எலிஜிபிலிட்டிஸ் யார், அதோட கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எலிஜிபிலிட்டிஸ் வந்து எல்லா ஃபார்மர்ஸுமே எலிஜிபிலிட்டிஸ் ஓகேவா. அது இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி, ஜாயின் பாரோவராக இருந்தாலும் சரி, ஓன் கல்டிவேட்டராக இருந்தாலும் சரி, எல்லா ஃபார்மர்ஸுமே இதில் எலிஜிபிள். அதில் வந்து குத்தகைக்கு இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களும் எலிஜிபிள். தென் ஓரல் லீஸ் பண்ணுறது வந்து அக்ரிமெண்ட் இல்லாமல் ஓரலாக கூட லீஸ் பண்ணியிருப்பாங்களா, ஸோ இத்தனை வருஷத்துக்கு நீங்கள் லீஸ்க்கு வச்சுக்கோங்க, ஸோ அவங்க கூட இதில் எலிஜிபிள். தென் ஷேர் கிராப்பர் அவங்களும் இதில் எலிஜிபிள் ஓகேவா. தென் செல்ஃப் ஹெல்ப் குரூப், அப்புறமா ஃபார்மர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதில் நிறைய ஜாயிண்ட் லயபிலிட்டிஸ் குரூப் இருக்கும் ஓகே. ஸோ அவங்க எல்லாருமே வந்து இதுக்கு கீழே எலிஜிபிள் அப்படின்றாங்க. தென் இன்லேண்ட் ஃபிஷரிஸாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன இன்லேண்ட்னா இப்போ வந்து வீட்டிலே வச்சு அக்வாரே மாதிரி செட் பண்ணுறது, இல்லைனா வந்து ரிவர் சைடில் வளர்க்குறது. ஸோ அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஃபிஷ் ஃபார்மர்ஸ் வந்து இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி, அவங்க குரூப்பாக இருந்தாலும் சரி, பார்ட்னர்ஷிப் இருந்தாலும் சரி, தென் அதை வந்து க்ராப்பை ஷேர் பண்ணிக்கிட்டாலும் சரி, தென் டெனண்ட் அதாவது குத்தகைக்கு இருக்கிறவங்களாலும் சரி, ஃபார்மர்ஸாக இருந்தாலும் சரி, செல்ஃப் ஹெல்ப் குரூப்பாக இருந்தாலும் சரி, ஜாயின்ட் லைபிலிட்டி குரூப், விமன் குரூப் யாராக இருந்தாலுமே சரி, பெனிஃபிஷரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஓனான ஃபிஷரிஸ் இருக்கணும், இல்லைனா வந்து அதை வந்து லீஸ்க்காச்சும் அவங்க எடுத்துருந்துருக்கணும் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பாண்ட், அப்புறம் டேங்க், ஓப்பனான வாட்டர் பாடிஸ், தென் ரேஸ்வே, ஹேச்சரிஸ், ரியரிங் யூனிட்னா நம்ம வந்து அந்த ஃபிஷ் எல்லாம் வளர்ப்போம்ல அந்த யூனிட் ஓகே. ஸோ அந்த மாதிரி எல்லா யூனிட் இருந்தாலுமே அவங்க வந்து எலிஜிபிள் அப்படின்றாங்க ஓகேவா. தென் அவங்களுக்கு கண்டிப்பாக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நெசசரி லைசன்சிங் இருக்கணும் அப்படின்றாங்க ஓகேவா. ஏன்னா ஃபிஷரிஸ்க்காக லைசன்சிங் கொடுப்பாங்க. ஸோ ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஃபிஷரிஸாக இருந்தாலும் சரி, அதோட அலைட் ஆக்டிவிட்டிஸாக இருந்தாலும் சரி, லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றாங்க. தென் மெரைன் ஃபிஷரிஸ்னா கடல் சம்மந்தப்பட்டமான, ஸோ அதுக்கு என்ன பெனிஃபிஷரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஓனான ரெஜிஸ்டர்டு ஃபிஷரிஸ் வெசல் இல்லைனா போட் இருக்கணும். இல்லை அப்படின்னா அவங்க அதுக்கான லைசன்ஸ் கண்டிப்பாக வச்சுருக்கணும், அது லீஸ்க்காக வச்சுருக்கணும் அந்த போட் அப்படின்றாங்க ஓகேவா. இன்னொன்று ஃபிஷிங் அப்படின்ற போது எஸ்டரிலையும் சரி, சீலையும் சரி, ஃபிஷிங்க்கு இவங்க பெர்மிஷன் வாங்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சில க்ரைட்டீரியாஸ் கொடுத்துருக்குறாங்க ஓகேவா. ஸோ அதுக்கப்புறமேட்டு டெய்ரி ஃபார்ம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபார்மர்ஸ் இல்லைனா டெய்ரி ஃபார்மர்ஸ் வந்து அவங்களுக்கு ஓனாக இருந்தாலும் சரி, நிலம் இல்லைனா ரெண்டடாக இருந்தாலும் சரி, இல்லைனா லீஸ்டான ஷெட் வச்சுருந்தாலும் சரி, ஸோ அவங்க இது கீழே எலிஜிபிள் அப்படின்றாங்க ஓகே. தென் போல்ட்ரி அதாவது கோழி பண்ணை, அப்புறம் அது சம்மந்தமான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்மர்ஸ், அப்புறம் போல்ட்ரி அதாவது ஆடு மாடு, அப்புறமா பிக் வளர்க்குறது, போல்ட்ரி, பேட்ஸ், ரேபிட், இவங்க எல்லாரும் வந்து அவங்க ஓனாக வச்சிருந்தாலும் சரி, அப்புறமா அது ரெண்டடுக்கு வச்சிருந்தாலும் சரி, லீஸ்டு ஷெட்டாக இருந்தாலும் சரி, ஸோ அவங்க இதுக்கு கீழே எலிஜிபிள் ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து யாரெல்லாம் இந்த கிரெடிட்க்கு எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஓகேவா. ஸோ இப்போ அந்த கிரெடிட் பற்றி பார்க்கலாம். இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது நம்ம ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா அதுக்கு ஒர்க்கிங் கேபிட்டலாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. இல்லைனா ஒரு ஷார்ட் டேர்ம் கிரெடிட்டாக நம்மளுக்கு கல்டிவேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை போஸ்ட் ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி நம்ம விற்கணும்ல, ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா மார்க்கெட்டிங்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா, இல்லைனா கன்சம்ஷனுக்காக ஃபார்மர் ஹவுஸ் ஹோல்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி எல்லா யூஸ்க்குமே இந்த லோன் அப்படிங்கிறது வந்து நம்ம கிரெடிட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான கிராப் அப்படிங்கிறது வந்து நோட்டிஃபை பண்ணியிருப்பாங்க. இதில் சில இன்சூரன்ஸ் ஸ்கீமும் இருக்குது ஓகேவா. இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னா சில கிராப்ஸ் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, ஸோ எக்ஸாம்பிளுக்கு கோழி வளர்க்குறவங்களுக்குலாம் இவ்வளோ தூரத்துக்கு இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த வருஷம் ஏதோ ஒரு கோழிக்கு நோய் வந்துட்டு நிறைய கோழிலாம் போயிட்டு அப்படின்னா கூட ஸோ அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி சில நோட்டிஃபைடு கிராப்ஸ்க்கு கவரேஜ் கொடுக்குறாங்க, இன்சூரன்ஸ் கவரேஜ். இது போக ஏடிஎம் எனேபிள்டு ரூபே கார்டு ஒன்று கொடுத்துட்றாங்க ஓகே. ஸோ அந்த ரூபே கார்டில் நம்ம எவ்வளோ தூரத்துக்குனாலும் எத்தனை டைம்னாலும் நம்ம ஸ்வைப் பண்ணிக்கலாம், பட் குறிப்பிட்ட அமௌண்ட் தான் ஸ்வைப் பண்ண முடியும் ஓகேவா. இதுக்காக ஒன் டைம் டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க ஓகேவா. நம்ம வந்து அதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்க்குறாங்க. தென் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேசிசி ஹோல்டர்ஸ் இருப்பாங்களா, கிசான் கிரெடிட் கார்டு ஹோல்டர்ஸ், ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு பர்சனலான ஆக்சிடென்ட் ஆகிட்டோ இல்லைனா அவங்க வந்து இறந்துட்டாங்களோ அந்த ஆக்சிடென்ட்டில் அப்படின்னா அதுக்கு கூட கவரேஜ் கொடுக்குறாங்க ஓகேவா. ஸோ இது வந்து ஃபுல்லாக ஹோலிஸ்டிக்கான இன்சூரன்ஸ் கவரேஜ் அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் கொடுக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து பேங்க்கோட பேஸ் ரேட் அப்படின்றாங்க. அப்புறம் அந்த பேஸ் ரேட் வந்து பேங்க்கோட இஷ்டம் அப்படி சொல்கிறாங்க ஓகேவா. ஆனால் அது ரொம்பலாம் அதிகமாக நம்மள்கிட்ட கவர் பண்ண முடியாது, கம்மியாக தான் கேட்பாங்க. அப்புறமா இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு சப்வென்ஷன் கொடுக்குறது, அப்புறம் அவங்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்குறது, இன்சென்டிவ் மூலமாக ரீபேமெண்ட் அவங்க கொடுத்த அமௌண்ட்டை திருப்பி கொடுக்குறது, இதெல்லாம் வந்து யார் பேங்க்குக்கு அட்வைஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பண்ணுவாங்க, இல்லைனா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து பண்ணுவாங்க ஓகேவா. இந்த பேங்கர்ஸோட டியூட்டி என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குதுன்னு ஃபார்மர்ஸ்க்கு வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது வந்து இந்த பேங்கர்ஸோட டியூட்டி ஓகேவா. ஸோ அதை வந்து கிசான் கிரெடிட் கார்டு பற்றின ஒரு விஷயம் ஓகேவா. ஓகே, இன்னைக்கு நியூஸ் வந்து அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.